மேக்டலின் பக்லி என்கிற நிக் செயின்ட்லோ அருகில் உள்ள ஒரு தனி வீட்டில் தனியாக வசித்து வருகிறாள். 3 முறை அவளை கொல்ல முயற்சி நடந்துவிட்டது. தற்செயல் என்ற வார்த்தையில் நம்பிக்கை இல்லாத மிஸ்டர் ஹெர்குல் பாய்ராட் இதில் புதைந்துள்ள மர்மங்களை துப்பு துளக்க களம் இறங்குகிறார். அவர் துப்பு துளக்கியதில் விசாரணையில் விடையும் கிடைத்தது, சில பூகம்பங்களும் வெடித்தது. அகதா கிறிஸ்டி எழுதின நாவல் கடைசி வீடு, பெரல் அட் என் ஹவுஸ். அத நம்ம இப்ப கேட்கலாம். இந்த நாவலில் வரும் முக்கிய கதாபாத்திரங்கள்: நிக் பக்லே, கடைசி வீட்டில் குடியிருக்கும் பெண்; மேகி பக்லே, நிக்கின் சகோதரி முறை; மைக்கேல் செட்டான், நிக்கின் காதலன்; திரு மற்றும் திருமதி கிராஃப்ட் மற்றும் அவர்கள் மகன். நிக் வீட்டில் குடியிருப்போர்: கமாண்டர் சேலஞ்சர், மிஸ்ஸஸ் ஃபெட்ரி ரைஸ், ஜிம் லாசர்ஸ், சார்லஸ் வைஸ். நிக்குக்கு வேண்டப்பட்டவர்கள்: எலன், வீட்டு வேலைக்காரி. இவர்களுடன் துப்பறியும் நிபுணர் ஹெர்குல் பாய்ராட் மற்றும் அவரது நண்பர் கேப்டன் ஹேஸ்டிங்ஸ். நாவல் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஜூன் 1930, கார்னிஷ் கடற்பகுதி. அதுல ஒரு லேடி கார் ஓட்டிட்டு மலை பகுதிக்கு வந்துட்டு இருக்காங்க. மலைப்பகுதியில ஓட்டிட்டு வராங்க. அப்போ அந்த கார் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க பெரிய ஒரு சத்தமா போட்டு காரை நிறுத்துறாங்க. இதே சமயத்துல ஹெர்குல் பாய்ராட்டும் அவரோட ஃப்ரெண்ட் ஹேஸ்டிங்ஸும் ஒரு ஹோட்டல்ல தங்கி ஹாலிடேவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹெர்குல் பாய்ராட் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு. அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆக்சிடென்ட் பத்தி போட்டிருக்கு. அப்ப அவரு பேசிட்டே படிக்கிறாரு. சந்தேகமே இல்ல, நிச்சயமா இது ஒரு விபத்து தான் அப்படின்னு அவர் ஃப்ரெண்ட் ஹேஸ்டிங் கிட்ட சொல்றாரு. ஹேஸ்டிங் நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படிங்கிறாரு. யார பத்தி திடீர்னு பேசுறீங்க ஹெர்குல் பாய்ராட் அப்படிங்கிற மாதிரி ஹேஸ்டிங்ஸ் அவர்கிட்ட கேக்குறாரு. நான் யார பத்தி பேசுறேன்னா, ஒரு விமான ஓட்டுநர் பத்தி பேசிட்டு இருக்கேன். அது ஒரு விபத்து, அத பத்தி தான் இந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கான். அவர் பேரு மைக்கேல் செட்டான். அவரு பயங்கரமா உலகம் சுற்றினவரு. ஆனா இப்ப எங்க போனாருன்னு தெரியல இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இது என்னோட கணிப்பு என்னன்னா, இவர் ஒரு துப்பறியும் நிபுணர் இல்லையா, அவரு சொல்றாரு என்னோட கணிப்பு என்னன்னா, நிச்சயமா பசிபிக் கடல் கிட்டதான் ஏதோ ஒரு தீவுல தான் இது எல்லாமே ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு ஹெர்குல் பாய்ராட் பேசிட்டே பேப்பர் படிக்கிறாரு. உடனே அவரோட ஃப்ரெண்ட் ஹேஸ்டிங்ஸ் என்ன சொல்றாருன்னா, நம்ம இப்ப லீவ்ல இருக்கோம், லீவு நான் வேலையை பத்தி பேச மாட்டேன்னு நீங்க சொல்லிட்டு இப்ப திடீர்னு இப்படி வேலையை பத்தி பேசுறீங்களே அப்படின்னு கேக்குறாரு. நான் என்ன பண்றது ஹேஸ்டிங்ஸ், நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். என்னோட பலமே இந்த துப்பறியும் வேலையில தான் இருக்கு. அத பத்தி நான் பேசாம இருக்க முடியல அப்படிங்கிறாரு. ஆமா, கரெக்ட் தான். உங்களுக்கு உடல் மட்டும்தான் இங்க இருக்கு, மனம் உங்களோட வேலையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க உட்கார்ந்துக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஏதோ ஒரு திங் பயங்கரமா அடிச்சு கீழே விழுது. அதை என்னன்னு பாக்குறதுக்கோசரம் ஹெர்குல் பாய்ராட் அவசர அவசரமா அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து மாடியில உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே கீழே ஓடி போறாரு. ஓடி போய் அவர் அந்த இது என்னன்னு சொல்லி கையில எடுக்கிறாரு. அந்த சமயத்துல அவரு அப்படியே கொஞ்சம் கால் தடறி கீழே விழுந்துடுறாரு. அப்ப அந்த சமயத்துல ஒரு லேடி பக்கத்துல நிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு. இல்ல, என்னுடைய கால் தான் இடறிடுச்சு, என்னுடைய கால் தான் இப்ப பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்துல அவர் ஃப்ரெண்டும் வந்துடுறாரு. நீங்க அதிகமா குடிச்சிருக்கீங்க மிஸ்டர் பாய்ராட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அவங்க ஃப்ரெண்டும் அந்த ஒரு லேடியும் அவங்க தூக்கி விடுறாங்க. உடனே ஹெர்குல் பாய்ராட் ஹேஸ்டிங் கிட்ட சொல்றாரு, மேடம், இவன் சொல்றது எதையும் நீங்க கேட்க வேண்டாம், எனக்கு சும்மா கால் தான் சுருக்கி இருக்கு, மத்தபடி ஒண்ணும் இல்ல. நீங்க ரொம்ப நன்றி, உங்களுக்கு நீங்க எனக்கு உதவி செஞ்சதுக்கு, கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி கிட்ட சொல்றாங்க. அந்த லேடி சொல்றாங்க, நீங்க உடனே மருத்துவர் கிட்ட போறது நல்லது, உங்க காலை பார்க்கணும் அப்படின்னு. 3 பேரும் அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுறாங்க. நீங்க பக்கத்துல எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோட வலியெல்லாம் போயிடுச்சு, உங்களுக்கு ஏதாவது குடிக்க தரட்டுமா, உங்களுக்கு இப்ப நேரம் இருக்குமா அப்படின்னு அந்த லேடி கிட்ட கேக்குறாரு ஹெர்குல் பாய்ராட். அந்த லேடி சொல்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ், இப்போ எனக்கு டைம் இல்ல, நான் என்னோட பேர் நிக், இந்த அவங்க இருக்கிற இடம் ஒரு பெரிய மலைமுகட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல, அந்த இடத்துல தான் இந்த லேடி தங்கியிருக்காங்க. அத சொல்றாங்க.
இல்ல நான் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அந்த மலை முகடு தெரியுது இல்லையா, அதுல பக்கத்துல ஒரு வீடு இருக்கியா, அங்கதான் நான் இருக்கேன் அப்படின்னு ஹெர்குல் பைராட் கிட்டயும் ஹாஸ்டிங் கிட்டயும் இந்த லேடி சொல்றாங்க. உடனே ஹெர்குல் பைராட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடம் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு, உங்க வீடும் அங்கிருந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு அந்த லேடி கிட்ட சொல்றாங்க. உடனே அந்த நிக் அப்படிங்கிற அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா பக்கத்துல போய் பார்த்தாதான் எந்த மாதிரி மோசமான நிலையில இருக்குன்னு தெரியும். எனக்கு நான் இருக்கிற அந்த வீடு பேரு அபாயா வீடு அப்படின்னு தான் இந்த ஏரியால இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. அந்த வீட்டோட ராசி அப்படி அப்படின்னு ஒரு மாதிரி சோகமா சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க, இன்னும் சொல்ல போனா லாஸ்ட் 3 daysல நான் இது வரைக்கும் 3 ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து தப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சோகமா சொன்னாங்க. உடனே ஹாஸ்டிங்க்கும் ஹெர்குல் பைராட்டுக்கும் ஒரே ஆச்சரியம். நீங்க என்ன சொல்றீங்க, சாவுல இருந்து தப்பிச்சிருக்கீங்களா, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு அந்த லேடி கிட்ட கேக்குறாங்க. உடனே நிக் என்ன சொல்றாங்க, எல்லாமே சின்ன சின்ன விபத்து தான், ஒன்னும் பெரிய விபத்து இல்ல, நான் தான் கொஞ்சம் அதை எக்ஸாசரேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹெர்குல் பைராட் கேக்குறாரு, நிஜமாவே அது விபத்து தானா அப்படின்னு சொல்லி அந்த லேடி கிட்ட கேட்கும் போது அந்த லேடி பேச்ச மாத்தாங்க. அதோ சேலஞ்சர் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஹெர்குல் பைராட் கிட்ட சொல்லிட்டே அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறாங்க. என்னோட நண்பர்கள் எல்லாருமே எனக்கு செயின்ட் லூ அப்படிங்கிற இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் அங்க கொஞ்சம் போகணும், நான் இங்க கொஞ்ச நேரம் தான் இருக்கணும்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹெர்குல் பைராட் கிட்ட ஹாஸ்டிங் கிட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு. நான் இங்க இருக்கேன் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமாண்டர் கிட்ட கை காமிச்சு நான் வரேன் கொஞ்ச நேரத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப பாக்குறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் அந்த சேலஞ்சர்ங்கிறவரைய இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த நிக்குங்கிற லேடி, இவர் தான் சேலஞ்சர், கப்பலோட கேப்டன் அப்படின்னு ஹெர்குல் பைராட் கிட்டையும் ஹாஸ்டிங் கிட்டையும் நிக் சொல்றாங்க. ஹலோ ஜென்டில்மேன், நாம மறுபடியும் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. உடனே 2 பேரும் கிளம்புறாங்க. நிக், நான் இப்போ நம்ம சீக்கிரமா கிளம்பணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. வந்த லேடி நிக் சரி நான் கிளம்புறேன் மிஸ்டர் பைராட், நீங்க உங்களோட காலை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமாண்டரோட சேர்த்தி 2 பேரும் கிளம்பி போறாங்க. அதே சமயத்துல நிக் அவங்களோட தொப்பிய வச்சுட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல. உடனே அதை பார்த்த ஹெர்குல் பைராட், இந்த தொப்பியை வச்சுட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த தொப்பியை எடுத்து பாக்குறாரு. நம்ம கொண்டு போய் கொடுத்துருவோமா அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஓகே கொண்டு போய் கொடுத்துடலான்னு பாக்கும்போது அந்த தொப்பிக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு குண்டு மாதிரி பெருசா விழுந்தது இல்லையா, அந்த தோட்டாவால உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஹெர்குல் பைராட் கண்டுபிடிச்சிட்டாரு. தொப்பிக்கு மேல சின்னதா ஓட்டை தெரியுது. ஓகே, இதுல நீங்க இன்னும் யோசிக்க வேண்டிய காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு ஹாஸ்டிங்ஸ் அவர்கிட்ட கேக்குறாரு. உடனே ஹாஸ்டிங்ஸ் சொல்றாரு, நான் அவசரமா அங்க கீழே போய் ஒண்ணு எடுத்துட்டு வந்தேன் இல்லையா, அந்த குண்டு தான் இது, அந்த குண்டுல பட்ட ஓட்டை தான் அந்த தொப்பில இருக்கிற ஓட்டைன்னு குண்டை கையில வச்சு காமிக்கிறாரு. ஹாஸ்டிங்ஸும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்றீங்க பைராட் அப்படின்னு ஹாஸ்டிங்ஸ் ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் கேக்குறாரு. ஆமா ஹாஸ்டிங்ஸ், அந்த லேடி சொன்னது எதுவுமே பொய் கிடையாது, அவங்க நிஜமாவே சாவுல இருந்து தப்பிச்சிருக்கணும். சரி, நாம இன்னைக்கு சாயந்தரமே அவங்க வீட்டுக்கு போய் அந்த தொப்பிய கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு ஹாஸ்டிங்ஸ் சொல்லும் போது ஹெர்குல் பைராட்டும் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், அப்படி போனாதான் நம்மளுக்கு அவங்க இருக்கிற ஏரியாவும் அவங்க இருக்கிற வீடியும் எப்படிப்பட்டதுன்னு நம்ம பாக்குறதுக்கும் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும்னு ஹெர்குல் பைராட் தானாவே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த தொப்பிய ஹெர்குல் பைராட் அவங்க தங்கிக்கிற ஹோட்டல் ரிசப்ஷன்ல கொடுத்து, நான் இது சாயந்தரமா வாங்கிக்கிறேன் உங்க கிட்டே இருந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. 2 பேருமே வெளியில எங்கேயோ கிளம்புறாங்க, பேசிக்கிட்டே போறாங்க. நிச்சயமா இந்த இடத்துல பக்கத்துல இருந்துதான் சுட்டிருக்காங்க. அவங்க தங்கிருக்கிற ஹோட்டல் பக்கத்துல கடல் அப்புறம் ஹார்பர் எல்லாம் இருக்கிறதுனால அந்த சத்தத்தினால நம்மளுக்கு எதுவுமே கேட்டிருக்காது. எது எப்படியோ அந்த லேடியோட உயிருக்கு ஆபத்துங்கிறது உறுதியாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்குல் பைராட்டும் ஹாஸ்டிங்ஸும் பேசிக்கிட்டே வெளியில கிளம்பி போறாங்க. ஹெர்குல் பைராட்டும் ஹாஸ்டிங்ஸும் வெளியில கிளம்பி போற அதே சமயம் அந்த நிக் பக்லிங்கிற லேடி அவ ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட போறா. அப்போ ஹெர்குல் பைராட்ட அதை கவனிச்சிடுறாரு. பாத்தியா, அந்த லேடி தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட போறாங்க பாத்தியா அப்படின்னு ஹாஸ்டிங்ஸ் கிட்ட சொல்றாரு. இது என்ன, உங்களுக்கு அந்த லேடிய ரொம்ப பிடிச்சிருக்கு போலன்னு ஹாஸ்டிங்ஸ் கிண்டல் அடிக்கிறாரு.
உடனே ஹாஸ்டிங்ஸ் என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்குல் பைராட் லைட்டா கோச்சுக்கிறாரு. 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த லேடியும் ஃப்ரெண்ட்ஸும் இவங்க 2 பேரும் எல்லாரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹலோ மிஸ் நிக், இப்பதான் உங்களோட தொப்பிய உங்ககிட்ட கொடுக்கலாம்னு இருந்தோம், அத பத்தி தான் பேசிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஹெர்குல் பைராட் அந்த லேடி கிட்ட தானா போய் பேசுறாரு. ஓ, எனக்கு மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு, இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் டைம் இருக்குமா, உங்ககிட்ட இப்பவே சில விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லி நிக் அந்த லேடிய ஹெர்குல் பைராட் தனியா கூட்டிட்டு போறாரு. அந்த சமயத்துல ஹாஸ்டிங் மட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்னுட்டு இருக்காரு. ஹாஸ்டிங்ஸ் இந்த உங்களோட ஃப்ரெண்டு நிக் தான் என்னோட கலைக்கு கீழே விழுந்தப்போ அவருக்கு உதவி செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா அவளும் எங்க கிட்ட சொன்னா, எங்க கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணான்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்டிங் கிட்ட சொல்றாரு. ஆனா ஒரு லேடி மட்டும் சொல்றாங்க, அப்பன்னா அவ இது வரைக்கும் அவ சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. நான் என்ன நினைச்சேன், அவ எங்க கிட்ட சும்மா விளையாடுறான்னு நினைச்சேன். அவள் பொய் சொல்லி விளையாடுறது ஒரு பொழுதுபோக்கு, அதனால சும்மா எங்க கிட்ட எல்லாம் பொய் சொல்றாளோன்னு நினைச்சேன். இப்போ உங்க ஃப்ரெண்டு கொலீக் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஹாஸ்டிங் கிட்ட அந்த லேடி கேக்குறாங்க. ஆமா மேடம், இப்ப அவருக்கு பரவாயில்ல, நல்லாவே இருக்காரு, கால் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லி ஹாஸ்டிங் பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே ஒரு லேடி சொல்றாங்க, நிக் எங்களோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், ஆனா அவளோட திறமையே என்னன்னா பொய் சொல்றதுதான். சரளமா பொய் சொல்றதுல அவ கெட்டிக்காரி, கரெக்ட் தானே ஜிம்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிக்கிறாங்க. ஹாஸ்டிங்கும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல ஹெர்குல் பைராட்டும் அந்த லேடி நிக்கும் தனியா போனவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம போலாமா, கிளம்பி போலாமான்னு சொல்லிட்டு நிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் கிளம்புறாங்க. அதே சமயத்துல ஹெர்குல் பைராட் என்ன சொல்றாருன்னா நிக் லேடி கிட்ட, மேடம் நாங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு உங்களை பாக்குறதுக்கு இன்னைக்கு சாயந்தரமா வரோம், நீங்க எங்களுக்கோசரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நேரத்தை ஒதுக்குங்கன்னு சொல்லி ஹெர்குல் பைராட் நிக்கு சொல்றாரு. அதே சமயத்துல நிக்கும் அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பி போறாங்க. அப்படியே சாயந்தரம் ஆயிடுது. ஹெர்குல் பைராட்டும் ஹாஸ்டிங்ஸும் டீ சாப்பிட்டுட்டு, ஓகே நம்ம இப்ப கிளம்பினாதான் சரியா இருக்கும்னு 2 பேரும் கிளம்பி பேசிக்கிட்டே அந்த வீட்டுக்கு போறாங்க. ஹாஸ்டிங் கேக்குறாரு, ஏன் ஹெர்குல் பைராட் இந்த மாதிரி பட்ட பகல்ல இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல யாராவது கொலை செய்யறதுக்கு திட்டம் போடுவாங்களா, அப்படி போடுறது ஒரு முட்டாள்தனமான செயலா தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு ஹாஸ்டிங்ஸ் ஹெர்குல் பைராட் கிட்ட கேக்குறாரு. உடனே பைராட் சொல்றாரு, என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும், நானா பிளான் போட்டு கொடுத்துருப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டே போறாங்க. சரி ஹாஸ்டிங்ஸ், இந்த மாதிரி யோசிச்சு பாரு, இந்த மாதிரி இடத்துல சடனா யாருமே தனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு யாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா கொலை செய்யறவனுக்கு இது ஒரு நல்ல இடமா தெரிஞ்சிருக்கும். இப்படி சுத்தி மக்கள் வெள்ளமா இருக்கும்போது யார் கொலை செஞ்சாங்கன்னு தெரியாது, ஆனா மர்டர் ஆயிடுவோம். சோ இது ஈஸியான பிளேஸ் தான் கொலை திட்டம் போட்டவங்களுக்கு அப்படின்னு ஹெர்குல் பைராட் ஹாஸ்டிங் கிட்ட சொன்னோடனே, ஆமா கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான், எனக்கு தான் புரியாம போயிடுச்சு அப்படின்னு பேசிட்டே போறாங்க. என்னதான் இருந்தாலும் மாட்டிக்கிறதுக்கு அந்த கொலைகாரனுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, இருந்தாலும் தைரியமா செஞ்சிருக்கான்னா அது கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் இல்லாம செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு ஹாஸ்டிங்ஸ் சொன்னோடனே ஹெர்குல் பைராட் சொல்றாரு, இப்பவும் சொல்ற ஹாஸ்டிங்ஸ், சடலம் இல்லாமல் கொலையும் இல்லை, கொலைகாரனும் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த இடம் ரொம்ப மலை முகத்துல இருக்கிறதுனால மலையில நடந்து போற மாதிரி போயிட்டே இருக்காங்க. நடந்து போயிட்டே ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் தெரியுது. அந்த மெயின் என்ட்ரன்ஸ் தாண்டி தான் அவங்க வீட்டுக்குள்ள போகணும். சோ மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட வரும்போது ஒரு தோட்டக்காரன் அவன் அங்க இருக்கான். அவன் கேக்குறான், உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு. நாங்க 2 பேரும் மிஸ் நிக் பக்லியை பார்க்க வந்திருக்கோம், நாங்க வரப்போறது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த தோட்டக்காரன் கிட்ட சொல்றான். ஓ அப்படியா, இப்ப நேரா போங்க வீடு வந்துரும்ன்ற மாதிரி அந்த தோட்டக்காரன் சொல்றான். வீட்டுக்கு கிட்ட கேட்டு கிட்ட போய் காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்போ உள்ள இருந்து ஒருத்தவங்க வராங்க. அவங்கதான் வேலைக்காரி ஹெலன். அவங்க நீங்க யாருன்னு கேக்குறாங்க. அவங்க நாங்க மிஸ் நிக் பக்லிய பார்க்க வந்திருக்கோம் இவங்க 2 பேரும் சொல்லும் போது, உள்ள வாங்க நான் போய் மேடம் கிட்ட சொல்றேன், நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவங்க 2 பேரும் அதே சமயத்துல வீடை நோட் பண்றாங்க, வீடு எப்படிப்பட்ட வீடு அப்படிங்கிற மாதிரி வீட்டை சுத்தி பாக்குறாங்க.
அதே சமயத்துல உள்ள இருந்து நிக் பக்லியோட வாய்ஸ் கேக்குது, இந்த மாதிரி எல்லாமே கரெக்டா இருக்கணும், சிறப்பா இருக்கணும், ஐஸ்கிரீம் கண்டிப்பா வேணும்னு ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே வெளியில வராங்க. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தவொடனே நிக் பக்லிக்கு ஒரே ஷாக்கு. நீங்க 2 பேருமே வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டே வரீங்களே, என்ன உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு நிக் பக்லி அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் சொல்றாங்க. உடனே ஹெர்கல் பைராட் சொல்றாரு, நீங்க இவ்வளவு நல்லா அழகா இருக்கீங்க, சின்ன வயசுதான் உங்களுக்கு தெரியுது, நீங்க இந்த வயசுலயே வந்து இறந்து போறது ரொம்ப கஷ்டமானது, குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தொப்பி அப்படின்னு சொல்லி ஹெர்கல் பைராட் அந்த லேடி கிட்ட அவங்களோட தொப்பியை கொடுக்குறாரு. என்ன ஏன் தொப்பியா அப்படின்னு சொல்லி நிக் பக்லி கேக்குறாங்க. ஆமா பாருங்க, ஆனா உங்க தொப்பியில ஒரு ஓட்டை இருக்கு, அதை கவனிச்சீங்களா அப்படின்னு சொல்லி நிக் பக்லி கிட்ட பைராட் கேக்குறாரு. என்னது ஓட்டையா, நான் என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஒண்ணு, அதை மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு பைராட் வந்து அந்த தொப்பிய பாத்துட்டு இருக்கும் போதே நிக் பக்லி கிட்ட உன்னை காமிக்கிறாரு. அது வந்து ஒரு குண்டு, அந்த குண்டு மூலமா தான் இந்த உங்களைய வந்து கொல்ல முயற்சி நடந்திருக்கு காலையில, இததான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்கல் பைராட் வந்து நிக் பக்லி கிட்ட கேக்குறாரு. உடனே நிக் பக்லி எதுக்காக என்ன கொலை பண்ணணும், ஏன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பைராட் கிட்டையும் ஹாஸ்டிங் கிட்டையும் சொல்றாங்க. எனக்குமே அந்த விஷயம் வந்து தெரியல, இந்த விபத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் நடந்த விபத்தை பத்தி சொல்ல முடியுமா, எங்க 2 பேர்த்துக்கிட்டே கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு நிக் பக்லி கிட்ட அவங்க 2 பேரும் கேக்குறாங்க. எப்படி நான் உங்களை நம்புறது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, நான் வந்து ஹெர்கல் பைராட், நான் ஒரு டிடெக்டிவ், நிச்சயமா இவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு கொலீக் ஹாஸ்டிங்ஸ், எங்களால நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்ய முடியும், உங்களுக்கு இந்த விபத்துக்கு முன்னாடி நடந்த விபத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த நிக் பக்லி கிட்ட இவங்க 2 பேரும் பேசுறாங்க. என்னதான் இருந்தாலும் உங்க 2 பேர்த்த பத்தி நான் முன்ன பின்ன கேள்விப்பட்டதில்ல, இன்னைக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்க 2 பேர்த்தையும் எனக்கு தெரியும், எப்படி உங்களை நம்புறதுன்னு தெரியல, இருந்தாலும் எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்த விபத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல் விபத்து, என்னோட படுக்கைக்கு மேல இருந்த பெரிய வரைபடம் ஒண்ணு அருந்து விழுந்தது, அத நான் கட்டி வச்சிருந்த கயிறு நைஞ்சு போயிருக்கலாம், அது அருந்து இருக்கலாம். ஆனா எனக்கு எப்படி தோணுதுன்னா, என் படுக்கை அறையில இருக்கிற ஜன்னலை வந்து காத்துல அடிச்சிட்டு இருந்ததை சாத்த போனேன், அதே சமயத்துல இந்த வரைபடம் வந்து அருந்து விழுந்துருச்சு, இல்லைன்னா நான் அங்க இருந்திருந்தேன்னா என் தலைமையிலேயே அது விழுந்து நான் நிச்சயமா தலை நசுங்கி இறந்து போயிருப்பேன். இதுதான் எனக்கு ஏற்பட்ட முதல் விபத்து. 2வது முறையா என்ன நடந்ததுன்னா, நான் என்னோட வீட்டிலேருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் குளிக்க போகும்போது பெரிய பாறை ஒண்ணு உடைஞ்சு சரிஞ்சது, அது அப்படியே என் மேல விழுந்திருக்கும், நல்ல வேலை நான் வந்து நூலிலேயே உயிர் தப்பினேன். இந்த 2 ஆக்சிடென்ட்ஸுக்கும் நான் வந்து ரொம்ப பயப்படவே இல்லை, ஆனா 3வது ஆக்சிடென்ட் அப்பதான் எனக்கு உயிர் பயமே ரொம்ப வந்தது. அது என்னன்னா, நான் வண்டிய ஒர்க் ஷாப்ல இருந்து எடுத்துட்டு வர வழியில என்னோட கார்ல இருக்கிற பிரேக் கட்டுப்பாட்டை இழந்து அது அப்படியே இந்த மலை முகட்டுல வந்து கிட்டத்தட்ட சரிந்து போற மாதிரி சரிந்து ஒரு பாறையோட முனையில மோதி நின்னுடுச்சு அப்படியே. இந்த 3வது தடவை தான் நான் ரொம்ப பயந்தது. நம்ம கதையில ஆரம்பத்துல ஒரு லேடியோட ஆக்சிடென்ட் ஒண்ணு பார்த்தோம், அந்த ஆக்சிடென்ட் இந்த லேடி நிக் பக்லியோட ஆக்சிடென்ட் தான். இப்படி தனக்கு நடந்த 3 ஆக்சிடென்ட்ஸும் பத்தியும் நிக் பக்லி பைராட் கிட்டயும் ஹாஸ்டிங் கிட்டயும் சொல்றாங்க. அதே சமயத்துல நான் வண்டி நிறுத்திருந்தேன் இல்லையா ஒர்க் ஷாப்ல, அவரோட அந்த ஓனர் பேரு மிஸ்டர் மான், அவரு வந்து என் வண்டியில ஏதோ ஒரு ஸ்க்ரூவை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணதான் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு ஹெர்குலே பைராட் கிட்ட இந்த நிக் பக்லி சொல்றாங்க. உடனே பைராட் கேக்குறாரு, நீங்க கார் நைட் பூராவும் அந்த காரை வந்து பூட்டி வச்சிருந்தீங்களா, பூட்டி அங்க நிறுத்திருந்தீங்களா அப்படின்னு சொல்லி பைராட் கேக்குறாரு. இல்ல அப்படின்றாங்க நிக் பக்லி. அப்ப கண்டிப்பா யாராவது உங்களோட வண்டியோட பிரேக்க வந்து லூஸ் பண்ணிருக்கணும், உங்களை வேணும்னே கொல்ல பண்றதுக்கு லூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பைராட் வந்து நிக் பக்லி கிட்ட சொல்றாங்க. ஆமா கண்டிப்பா, மாட்டும் நான் திருப்பியும் வண்டிய வந்து ஒர்க் ஷாப்க்கு எடுத்துட்டு போனேன், அப்ப மேட்டும் அப்படிதான் சொல்றாரு. ஆமா உங்க வண்டிய நான் எதுவுமே பண்ணல, ஆனா கண்டிப்பா பிரேக்க யாரோ லூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி மேட்டும் என்கிட்ட இதேதான் சொன்னாருன்னு நிக் பக்லி சொல்றாங்க. உடனே பைராட் சொல்றாரு, மிஸ் பக்லி நீங்க இப்போ ஆபத்துல இருக்கிறதா நான் உணர்றேன், நீ என்ன சொல்ற ஹாஸ்டிங் அப்படின்னு ஹாஸ்டிங் கிட்ட கேக்குறாரு. எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு 2 பேருமே மிஸ் பக்லி கிட்ட
சொல்றாங்க. மிஸ் பக்லி அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து, நீங்க இத ஏன் இவ்வளவு எக்ஸாக்சரேட் பண்றீங்க அப்படின்னு ஹாஸ்டிங் கிட்டையும் ஹெர்க்லே பைரட் கிட்டையும் கேக்குறாங்க சிரிச்சுக்கிட்டே. நாங்க எக்ஸாக்சரேட் பண்ணவே இல்ல, நீங்க கண்டிப்பா இன்னைக்கு அந்த ஹோட்டல்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க சடலமா ஆனதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிக் பக்லி சிரிச்சுட்டே, இல்லவே இல்ல, அதுக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்ல, உங்களுக்கு இவ்வளவு பிடிவாதம் இருக்கக்கூடாது, நீங்க நாங்க சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு 2 பேரும் சொல்றாங்க. உடனே நிக் பக்லி சொல்றாங்க, காரணம் இருக்கு, இந்த மாதிரி இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோன்னு கட்டுக்கதையில என்னோட தாத்தா இந்த ஊர் மக்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி பேசுறவங்களுக்கு இந்த ஊர் மக்கள் என்ன பேர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நிக் அப்படிங்கிறது தான். சோ நிக்குங்கிறது, ஓல்டு நிக்குங்கிறது இந்த தாத்தாக்கு இந்த ஊர் மக்கள் வச்ச பேரு, லிட்டில் நிக்குங்கிறது எனக்கு வச்ச பேரு. சோ நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கையே வராது, இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான் அப்படின்னு நிக் பக்லி சொல்றாங்க. அப்புறம் என்னோட உண்மையான பெயர் மெக்டல்லா, அழகான பெயரு, ஆனா இது யாருக்குமே அதிகமா தெரியாது என்னோட உண்மையான பெயர் பத்தி அப்படின்னு ஹாஸ்டிங் கிட்டையும் பைராட் கிட்டையும் நிக் பக்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. அப்போ பைராட் கேக்குறாரு, ஒரு ரக துப்பாக்கியால சுட்டவனை இந்த மாதிரி கதையை உங்களால அவங்க கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நிக் பக்லி கிட்ட பைராட் கேக்குறாரு. எந்த மாதிரி ரக துப்பாக்கி அப்படின்னு சொல்லி நிக் பக்லி கேட்கும் போது மௌசர் அப்படின்னு ஹெர்க்லே பைராட் சொல்றாரு. மௌசரா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைகிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ரக துப்பாக்கி வச்சிருக்கிற நபரை பத்தி தெரியுமா அப்படின்னு பைராட் கேட்கும் போது, என்கிட்டதான் அந்த மௌசர் ரக துப்பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட தந்தையோடது அது, அவரு வார்ல நடந்த போது அதை யூஸ் பண்ணிருக்காரு அந்த துப்பாக்கிய, அந்த ரக துப்பாக்கிய என் மேஜையில தான் நான் வச்சிருக்கேன்னு அந்த மேஜையோட டிராயர்ல தேடுறாங்க. அவங்களோட துப்பாக்கிய காணவே காணோம். அப்போ இந்த துப்பாக்கிய காணமேன்னு சொல்லி பதறாங்க. உடனே ஹாஸ்டிங்ஸும் ஹெர்க்லே பைராட்டும் நிக் பக்லிய கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்க. நிதானமா இருங்க, கொஞ்சம் உட்காருங்க, இப்படி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி, இப்போ எல்லாமே நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கு நிக், உங்களை உங்களோட துப்பாக்கிய வச்சே ஒருத்தர் கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காரு அப்படின்னா நிச்சயமா இத தற்கொலையா மாத்துறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிருக்கலாம், அதுதான் அவங்களோட ஒரே நோக்கமா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பைராட் நிக் பக்லிக்கு எச்சரிக்கை சொல்றாரு. இதுல என்னோட கைரேகை கூட கண்டிப்பா இருந்திருக்குமே அப்படின்னு நிக் பக்லி சொன்னும் போது, ஆமா, உங்களோட கைரேகை நிச்சயமா இருக்குங்கிற காரணத்தினாலதான் உங்க துப்பாக்கி எடுத்தே உங்களை சுட பாத்திருக்காங்க. யாரா இருந்தாலும் உங்க கொலை செய்ய இதுவரை 4 முறை முயற்சி செஞ்சும் தோத்துட்டாங்க. அடுத்த முறை அப்படியே நடக்கும்னு கூற முடியாது, அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சதை எங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு நிக் பக்லிய பைராட் வற்புறுத்துறாரு. உங்களுக்குன்னு எதிரிக யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பைராட் நிக் பக்லிய கேக்குறாரு. இல்ல, எனக்கு எதிரி யாரும் இல்ல, ஆனா தெரியல அப்படின்னு நிக் பக்லி பதில் சொல்றாங்க. நீங்க இறந்து போறதுனால யாருக்காவது எந்த ஆதாயமாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாரு பைராட்டு. தெரியல, நிச்சயமா எதுவும் தெரியல, எந்த நிமிஷமும் இடிந்து நிலையில இருக்கிற இந்த வீட்டுனால யாருக்கு என்ன யூஸ் இருக்க போகுது, என்னோட பேரண்ட்ஸ் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ஸ்ல இறந்ததுக்கு அப்புறம் நான் என்னோட தாத்தாவோட தான் இந்த வீட்டுல இருந்தேன், இப்பவும் இருக்கேன், பிரதரும் போர்ல இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நிக் பக்லி சொல்றாங்க. பைராட் கேக்குறாரு, உங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு. ஒரே ஒரு கசின் மட்டும் இருக்கான், அவன் பெயர் சார்லஸ் வைஸ், எக்ஸிட்டர்ங்கிற இடத்துல நோட்டரி வக்கீலா இருக்கான், என்னோட சில அபிஷியல் மேட்டர் அண்ட் ஃபைல்ஸ அவன் தான் கவனிச்சுக்கிறான் அப்படின்னு நிக் பக்லி சொன்னோடனே பைராட் என்ன நினைச்சுக்கிறாரு, இவங்க 2 பேருக்கு கனெக்ஷன் இருக்குங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாரு. உடனே நிக் பக்லி சொல்றாங்க, நீங்க வேற எதுவும் கனவு காண வேண்டாம், அவனுக்கும் எனக்குமே 7ஆம் பொருத்தம் தான், இன்னும் சொல்ல போனா அவனுக்கும் என்ன பிடிக்காது, எனக்கும் அவனை அவ்வளவா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நிக் பக்லி சொல்றாங்க. வேற யாராவது இருக்காங்களான்னு பைராட் கேக்குறாரு. யார்க்ஷயர்ங்கிற இடத்துல கொஞ்சம் தூரத்து ரிலேஷன்ஸ் இருக்காங்க, அவ்வளவுதான் அப்படின்னு நிக் பக்லி சொல்றாங்க. அப்போ நீங்க தனியா தான் இங்க இருக்கீங்க போல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்கும் போது, ஆமா, லண்டன்ல நான் இருந்த வரைக்கும் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஆனா இப்போ இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் பேர்னா அவங்களதான் நீங்க பாத்தீங்களே, உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க நிக் பக்லி. ஓகே, உங்களோட வேலையாட்கள் பத்தி சொல்லுங்க அப்படிங்கும் போது, வீட்டு வேலைக்காக ஒருத்தர் இருக்காங்க, அவங்க பெயர் எல்லன், அப்புறம் அவரோட ஹஸ்பண்ட் இங்கதான் தோட்ட வேலை செய்யறாரு,
2 பேருமே இங்க தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ பத்தி பேசுவோம் அப்படின்னும் போது, எனக்கு ஒரு தோழி இருக்கா, அவ பெயர் வந்து ஃப்ரெடி ரைஸ். அவ இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்படின்னா, அவ தனியாதான் அவன் ஃப்ரெண்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா, அவள் வந்து திருமணம் செஞ்சது ஒரு குடிகாரன. அந்த குடிகாரன் இவளுக்கு ரொம்ப கொடுமை பயங்கரமா செஞ்சதுனால அவனை வந்து இவ பிரிஞ்சுட்டு வந்துட்டா. ஆனா அந்த குடிகாரன் வந்து 2 வருஷமா டைவர்ஸ் கொடுக்காம இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்றான். அடுத்தது ஃப்ரெடியும் ஜிம் லாசர்ஸும் வந்து ஒருத்தர் விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜிம் லாசங்கிற ஃப்ரெண்டு வந்து இங்க ஒரு ஆன்டிக் டீலரா இருக்காரு. அதே மாதிரி அவர் பெரிய பணக்காரர் கூட அப்படின்றாங்க. அடுத்தது என்னோட உயிரற்ற தோழன், அந்த சேலஞ்சர்ங்கிறது அது பேர் வந்து கப்பலோட பேரு. அதுவும் அதோட கேப்டன் ஜார்ஜ். அந்த கேப்டன் ஜார்ஜ் ஒரு தங்கமான மனுஷர், நல்ல மனுஷர். ஒவ்வொரு வார இறுதியிலும் அவர் இங்க வந்துருவாரு அப்படின்னு நிக் பக்லி சொல்றாங்க. அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அப்படின்னு நிக் பக்லி சொல்றாங்க. உடனே பைரட் கேக்குறாரு, ஏன் உங்களுக்கு அதுல ஆசை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, எங்க 2 பேர்த்துக்குமே சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரி அவர் என்னை விட வயசுல அதிகம். அதே மாதிரி அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. இப்போ மீண்டும் துப்பாக்கியோட விஷயத்துக்கு வருவோம். அதை எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிக் பக்லி கிட்ட கேக்குறாங்க. உடனே நிக் பக்லி வந்து பைரட் கிட்ட சொல்றாங்க, ஆமா, வீடு 3/4 நேரம் திறந்துதான் இருக்கும், யாராவது வந்து எடுத்திருக்கணும் கண்டிப்பா அப்படின்னு. இப்போ அந்த வீட்ல இருந்து ஹெர்குல் பைராட்டும் ஹாஸ்டிங்ஸும் அவங்க ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் போறதுக்கு வீட்டை விட்டு வெளியில வராங்க. அதே சமயத்துல நிக் பக்லியும் அவங்கள வழி அனுப்புறதுக்கு வீட்டை விட்டு வெளியில வராங்க. அப்போ பைராட் வந்து நிக் பக்லிட்ட கேக்குறாரு, இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும்தான் இருக்கா, வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நிக் பக்லிட்ட கேக்குறாங்க. ஆமா இருக்கு, இங்க இருந்து நேரா கடற்கரைக்கு கூட எங்க வீட்ல இருந்து போகலாம். ஆனா அந்த வழி வந்து ஒரு இடுக்கு வழியா அண்டர் கிரவுண்ட் போய் தான் அந்த வழியில இருந்து கடற்கரைக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நிக் பக்லி சொல்றாங்க. ஆமா, அந்த வழியை நாங்களும் பார்த்தோம், ஆனா அது அவ்வளவு சீக்கிரமா எங்களால ரீச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் சொல்றாங்க. இப்போ என்னோட வேலை ஈஸி ஆயிடுச்சு, நீங்க வேற வழியில போனீங்கன்னா நீங்க தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு சீக்கிரமா போயிடலான்னு நிக் பக்லி அவங்கள வழி அனுப்பி வைக்கிறா. திரும்பி போகும்போது சொல்லிட்டே போறாங்க, இந்த மாதிரி மேடம், நீங்க தங்கி இருக்கிற இந்த இடம் ரொம்ப அபாயகரமானதா இருக்கு, எங்களுக்கு அப்படிதான் தோணுது, தயவு செஞ்சு மறுக்காதீங்க, உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு அவசியம் அப்படின்னு 2 பேரும் சொல்றாங்க. நீங்க கூட யாராவது உங்களுக்கு நம்ப தகுந்த ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட இருந்தா நல்லது அப்படின்னு ஹாஸ்டிங் சொல்றான். உடனே ஃப்ரெடி ஜார்ஜ் யாராவது இருக்கட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல, அவங்க தவிர்த்து வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது மேகி அப்படின்னு ஒரு பேரை சொல்றா. யார் அது அப்படின்னு பைரட் கேக்குறாரு. யார்க்ஷயர்ல இருக்கிற என்னோட தூரத்து உறவினர்கள்ல ஒருத்தி அப்படின்றாங்க. எங்க 2 பேர்த்துக்குமே ஒரே வயசுதான். அவளோட ஃபாதர் வந்து ஒரு சர்ச்ல வேலை பாக்குறாரு. அவளுக்கு எங்களோட வாழ்க்கை முறையில வந்து பெரிய அளவுல ஈடுபாடு கிடையாது, எப்பவாவது வந்து இங்க தங்கிட்டு போவா அப்படிங்கிற மாதிரி பைராட் கிட்ட சொல்றாரு. உடனே நிக் பக்லிய பார்த்து, அப்போ உங்களுக்கு அவதான் சரியா வருவா, உடனே அவளோட உதவி உங்களுக்கு தேவைப்படுது, அவளுக்கு ஒரு டெலிகிராம் அனுப்பி உடனே இங்க கிளம்பி வர சொல்லுங்க அப்படின்னு பைராட் சொல்றாரு. நிச்சயமா அவ கண்டிப்பா வருவா, அவளுக்கு வந்து பிறருக்கு உதவி செய்யற குணம் இயல்பாவே இருக்கு, நிறைய இருக்கு, நிச்சயமா அவ சீக்கிரமா நான் டெலிகிராம் அனுப்புனவே வந்துருவா அப்படின்னு. சரி, நாங்க சொல்றத சொல்லிட்டோம், எதுக்கும் உங்களோட சர்வன்ட்ஸ் கிட்ட சொல்லி உங்களோட வீட்டுக்கு வர ரூட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில வராங்க. அப்போ பைராட் வந்து சொல்லிட்டே வராரு, இந்த பொண்ணுக்கு வரப்போற ஆபத்தை பத்தி ஏன் தான் புரியவே மாட்டேங்குதோ அப்படின்னு சொல்லும் போது ஹாஸ்டிங் சொல்றாரு, ஒருவேளை அவ சொல்றது எல்லாமே பொய்யா இருந்தா என்ன பண்றது அப்படிங்கும் போது, இல்ல, நிச்சயமா இல்ல, அவ ஆபத்துல இருக்கிறாங்கிறத அவளுக்கு நான் புரிய வைக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பைராட் சொல்றாரு. பைராட்டும் ஹாஸ்டிங்ஸும் இந்த கேஸ பத்தி பேசிட்டு அவங்க ஷார்ட்கட்ல வழியா வெளியில வராங்க. அப்போ பைராட் சொல்றாரு, எனக்கு இந்த கேஸ் ஒரு சவாலான கேஸ் தான் இருக்க போகுது ஹாஸ்டிங், இது நாள் வரைக்கும் நான் ஒரு கொலைகாரனை தேடித்தான் அலைவேன். இந்த கேஸ்ல மிஸ் நிக் பக்லிக்கு யார் மேலும் சந்தேகம் இல்லாத காரணத்தினால இந்த தடவை கொலைகாரன் வந்து கொலை செய்யாம இருக்கிறதுக்கோசரம் நான் அலைய போறேன் அப்படின்னு ஹெர்குலே பைராட் ஹாஸ்டிங் கிட்ட சொல்லிட்டே அவங்க ஹோட்டலுக்கு வந்துட்டே இருக்காங்க. அங்கிருந்து ஹெர்குலே பைராட்டும் ஹாஸ்டிங்ஸும் அவங்க தங்கியிருக்க ஹோட்டலுக்கு நடந்து போறாங்க. அவங்க போற வழியிலே நிக் பக்லி விட்டுருந்தாங்க இல்லையா கார்,
அந்த கார் ரிப்பேர் கேரேஜ் வந்து அவங்களுக்கு தென்படுது. ஓ, அவங்க நிக் பக்லி சொன்ன கேரேஜ் இதுதான் போல அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த கடைக்குள்ள போறாங்க. அந்த கடையோட ஓனர் கிட்ட ஹெர்குல் பைராட் விசாரணையை ஆரம்பிக்கிறாரு. மிஸ் பக்லிங்கிறவங்க உங்க கடையில காரை விட்டுருந்தாங்களாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓனர் கிட்ட கேக்குறாரு பைராட். ஆமா, இதுதான் அவங்களோட கார் அப்படின்னு அந்த ஓனர் சொல்லி ஹெர்குல் பைராட் கிட்ட காமிக்கிறாரு. அப்போ இது கண்டிப்பா உண்மை, நீ பண்ண வேலையா தான் இருக்குங்கிற மாதிரி பைராட் அவரை மிரட்டுறாரு. அதுக்கு அந்த கார் ஓனர் சொல்றாரு, ஐயோ நான் அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன், இதுல வேற ஏதோ ராச வேலை நடந்திருக்கு, அந்த கதையை நான் என்னன்னு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த கேரேஜ் ஓனர் வந்து ஹெர்குல் பைராட் கிட்ட ஒரு கதையை சொல்றாரு. கண்டிப்பா இதுல வந்து வேற யாரோ ஒரு பெரிய நாச வேலை பண்ணிருக்காரு, நான் எதுவுமே பண்ணலனா அவங்க சொன்ன வேலைய செஞ்சு கொடுத்தேன், ஆனா இதுல வேற யாரோ ஏதோ வேலைய பண்ணி அந்த காரை திருப்பியும் வந்து ரிப்பேர் பண்ணி விட்டுருக்காங்க. ஹெர்குல் பைராட் உடனே அந்த கேரேஜ் ஓனர் கிட்ட கேக்குறாரு, உன்னை எப்படி நம்புறது, இந்த ஊர்ல வந்து அடிக்கடி இதெல்லாம் ஒரு பெரிய கட்டுக்கதைன்னு சொல்றாங்க, அந்த மாதிரிதான் நீ சொல்ல போற அப்படிதானே, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படிங்கறதான் சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி ஹெர்குல் பைராட் அந்த ஓனரை மிரட்டுறாரு. நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சாலும் சரி சொன்னாலும் சரி, இது வந்து வேற யாரோ பண்ண நாச வேலை பைராட் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரி நாங்க வரோம்னு சொல்லி அந்த கேரேஜ விட்டு பைராட்டும் ஹாஸ்டிங்ஸும் கிளம்பி போறாங்க. திரும்பியும் போற வழியில பேசிக்கிட்டே போறாங்க. இனிமேல முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதான். திருப்பியும் நிக் பக்லியோட நண்பர்கள், அவரோட வேலை செய்யற இடம், அவருக்கு எந்தெந்த இடத்துல கொலை முயற்சி எல்லாம் நடந்தது அப்படிங்கிற விவரம் எல்லாம் சேகரிக்க தொடங்க வேண்டியதுதான் அப்படின்னு ஹாஸ்டிங் வந்து ஹெர்குல் பைராட் கிட்ட சொல்றாரு. உடனே ஹெர்குல் பைராட் சொல்றாரு, இப்பவே எனக்கு வந்து ஒரு அளவுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியுது இந்த கேஸ் அப்படின்னு. ஹாஸ்டிங்ஸ் வந்து ஆச்சரியமா கேக்குறாரு, என்ன சொல்றீங்க அப்படின்னு. உனக்கு இன்னமுமா புரியல, இது ஒரு பெரிய பழமையான யுத்தி தான், அங்க அந்த நிக் பக்லி எங்க போறாங்க எங்க வராங்கன்னு சொல்லி முன்னமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க அசந்த நேரம் பார்த்து சுட்டுட்டு எதுவுமே தெரியாம போற மாதிரிதான் போகணும், கூட்டத்தோட கூட்டமா போயிடலாங்கிறதுனாலதான் கூட்டமா இருக்கிற இடத்துக்கு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு யாரோ ஒருத்தன் பின்னாடியே தொடர்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹெர்குல் பைராட் ஹாஸ்டிங் கிட்ட இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகத்தை வந்து சொல்றாரு. ஆனா ஒண்ணு ஹாஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஹெர்குல் பைராட் ஆரம்பிக்கிறாரு, நம்மளுக்கு இதுவரைக்கும் கிடைச்சிருக்கிற உண்மைகள், இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்கிற விஷயம் வச்சு நம்ம எதையுமே வந்து உடனே கன்க்ளூட் பண்ண முடியாது இதுதான் அப்படின்னு. எல்லாமே நம்மளுக்கு ஒரு யூகத்தினோட அடிப்படையில தான் வந்து இதுதான் நடந்திருக்கும்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஹாஸ்டிங் கிட்ட சொல்றாரு. நாம ஏன் அந்த வீட்டுல தங்கி வேலை செய்யற எல்லன் அவங்களோட ஹஸ்பண்டையும் வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் அத பத்தி விசாரிக்கவே இல்லை, அவங்கள பத்தியும் விசாரிக்கணும். அவங்க ரொம்ப வருஷமா அந்த வீட்லயே தங்கி வேலை செய்யறாங்களா, ஏன் நிக் பக்லிய அவங்க கூட கொலை பண்றதுக்கு பிளான் போட்டுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்டிங் கிட்ட ஹெர்குல் பைராட் டவுட்டா பேசுறாரு. அதே மாதிரி இன்னொரு நிஜமாவே நிக் பக்லி நம்ம கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஹாஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஹெர்குல் பைராட் சொல்றாரு. ஏன் இப்போ ஒரு சந்தேகம் இந்த டைம்ல வருது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஹாஸ்டிங் கேட்கும் போது, அவர் நிக் பக்லி நம்மள வந்து குறைவா மதிப்பிட்டுட்டான்னு நினைக்கிறேன், ஆனா அவங்க நிறைய விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்கன்னு மட்டும் என்னால சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹெர்குல் பைராட் ஹாஸ்டிங் கிட்ட சொல்றாங்க. அதே சமயத்துல அவங்க தங்கியிருந்த ஹோட்டலும் வந்துருது, இரவு நேரமும் ஆயிடுது. அடுத்த நாள் காலையில நிக் பக்லியே வந்து பைராட்டை தேடி அவங்க தங்கியிருக்கிற ரூமுக்கு போயிட்டாங்க. பைராட், உங்களை நான் இப்ப தொந்தரவு செய்யறேன்னு நினைக்காதீங்க, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஹெர்குல் பைராட் கிட்ட நிக் பக்லி சொல்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குற போது ஒரு டெலிகிராம காமிக்கிறாங்க. அந்த டெலிகிராம் அந்த தந்தியில என்ன வந்திருக்குன்னா, அவங்க நிக் பக்லியோட கசின் மேகி வந்து அவங்க வீட்டுக்கு சாயந்தரம் 7 மணிக்கு வர போறதா ஒரு தந்தி கொடுத்திருக்காங்க. அப்போ ஹெர்குல் பைராட் கேக்குறாரு, அப்போ உங்க காவலுக்கு அவங்கதான் வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. ஆமா அதேதான், ஆனா நான் திருப்பி உங்ககிட்ட சொல்றேன் பைராட், மேகி ஒன்னும் அவ்வளோ திடமான பொண்ணு கிடையாது, என்னக்கே காவல் இருக்கிற மாதிரி அவ வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. ஃப்ரெடி ரைஸ் வந்து எவ்வளவோ மேல, அவ எனக்கு கூட இருந்தா இன்னும் கொஞ்சம் தெம்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹெர்குல் பைராட் கிட்ட நிக் பக்லி சொல்றாங்க. ஆனா ஹெர்குல் பைராட் அதுக்கு ஒத்துக்கல. வேணாம், அவங்க எல்லாம் வேண்டாம், இப்போ உங்க கூட இருக்கிற வேண்டியது யாருன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சத விட உங்களுக்கு பிடிக்காதவங்க
நீ உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கவங்க தான் உங்க பக்கத்துல இருக்கணும். ஏன்னா நிறைய துரோகங்கள், சில மோசமான விளைவுகள்லாம் ரொம்ப பிடிச்சவங்க தான் பண்ணுவாங்க. அதனால உங்க கூட இப்ப மேகி இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஹெர்குல் பைராட் அந்த நிக் பக்லி கிட்ட சொல்றாங்க. நிக் பக்லி உடனே லைட்டா அழுகிற மாதிரி பேசுறாங்க. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் மேல உங்களுக்கு ரொம்ப சந்தேகமா? நான் ரொம்ப தைரியமா தான் இருந்தேன், ஆனா நீங்க இப்ப என்ன பயமுறுத்துறத பார்த்து எனக்கு பயம் வருது அப்படிங்கிற மாதிரி ஹெர்குல் பைராட் கிட்ட அந்த நிக் பக்லி அழுதுட்டே பேசுறாங்க. எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு தான் இப்ப அதிகமா என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. நேத்து நீங்க சொன்ன மாதிரி நான் என்னோட வீட்டுல இருக்கிற எல்லா கதவையும் நல்லா மூடிட்டு தான் நான் என்னோட ரூம்ல கூட சென்டர்ல தான் என்னோட கட்டில எல்லாம் போட்டு தூங்குனேன். இன்னைக்கு காலையில இந்த உங்களை பாக்குறதுக்கு வர்றதுக்கு கூட நான் ரெகுலரா யூஸ் பண்ற வழிய நான் யூஸ் பண்ணவே இல்ல, வேற வழியில தான் வந்தேன். இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஹெர்குல் பைராட் கிட்ட நிக் பக்லி பயத்தோடய அழுகையோடய சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க அழுகிறத பார்த்த ஹெர்குல் பைராட் கேக்குறாரு, நிக் பக்லி நீங்க எங்க கிட்ட எதையுமே மறைக்கல இல்ல அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தோட கேக்குறாரு. இன்னமும் நான் உங்ககிட்ட ஏதாவது மறைக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நானும் எவ்வளவோ யோசிச்சுட்டேன். இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. என்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் என் ரொம்ப பக்கத்துல இருக்கிறவங்களோ யாரோ ஒருத்தர் தான், ரொம்ப நெருங்கினவங்க தான் காரணம்னு நீங்க சொல்றத பார்த்து எனக்கு ரொம்ப பைத்தியம் தான் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி நிக் பக்லி ஹெர்குல் பைராட் கிட்ட சொல்றாங்க. நான் கேட்ட இந்த சின்ன கேள்விக்கு நீங்க ஏன் இவ்வளவு படபடப்பா பதில் பேசுறீங்க? அவ்வளவு படபடப்பு உங்களுக்கு தேவையில்லை, கொஞ்சம் நிதானமா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் படபடப்பா பேசுறேனா? நான் படபடப்பா இருக்கேனா? ஃப்ரெடி ரைஸ் என்னோட ஃப்ரெண்டு தான், ஃப்ரெடி ரைஸ் தான் இந்த வார்த்தையை அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா. அவ உங்ககிட்ட என்னை பத்தி இந்த மாதிரி ஏதாவது சொன்னாலா அப்படிங்கிற மாதிரி எரிச்சலா கேக்குறாங்க. நிச்சயமா இல்ல நிக் பக்லி, அவங்க எல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்லலன்னு பைராட் சொல்லும் போது, இல்ல கண்டிப்பா அவளா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிக் பக்லி தன்னோட ஃப்ரெண்டவே சந்தேகப்படுறாங்க. நீங்க இப்படி பயப்படுறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அப்படின்னு பைராட் நிக் பக்லி கிட்ட சொல்றாங்க. இப்போ உங்க வீட்டை யாராவது உங்ககிட்ட வாங்கவோ இல்ல அபகரிக்கிறதுக்கோ முயற்சி பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நிக் பக்லி கிட்ட ஹெர்குல் பைராட் கேட்கும் போது, இல்ல அந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கு எதுவுமே நடக்கல. எனக்கும் அந்த வீட்டை விற்கணும்னு தொழிலும் எண்ணமே வந்தது இல்ல. ஏன்னா அந்த வீடு தான் என்னோட உயிர் அப்படிங்கிற மாதிரி நிக் பக்லி சொல்றாங்க. நீங்க ஏதாவது உயில் எழுதி வச்சிருக்கீங்களான்னு பைராட் கேக்குறாரு. ஆமா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு அப்பண்டிசிக்ஸ் ஆபரேஷன் நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு உயில் தயார் செஞ்சேன். என்னோட கவுன்சிலரோட அறிவுறுத்தல் பேர்ல நான் ஒரு உயில் தயார் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ மிஸ்டர் வைஸ்ன்னு சொன்னீங்களே அப்படின்னா, ஆமா அப்படின்னு அவரோட ஹெல்ப்ல தான் நான் உயில் தயார் செஞ்சேன் அப்படின்னு நிக் பக்லி சொல்றாங்க. அந்த உயில்ல என்ன எழுதியிருக்கீங்கன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாத பட்சத்துல அப்படின்னு சொல்லி ஹெர்குல் பைராட் நிக் பக்லி கிட்ட கேட்கும்போது, என்னோட அசையா சொத்துக்கள் எல்லாமே சார்லஸுக்கும், என்னோட அசையும் சொத்துக்கள் என்னோட ஃப்ரெண்டு ஃப்ரெடி பேர்லயே நான் எழுதியிருக்கேன், என்னோட கடன் உட்பட எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிக் பக்லி. அப்ப ஹெர்குல் பைராட் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாரு, ஓகே இவங்களோட வக்கீலும் இவங்க கசனும் ஒரே ஆள் தான், நல்ல விஷயம்தான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கும் போது நிக் பக்லி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஓகே பைராட், நிறைய விஷயம் பேசிட்டோம். இன்னைக்கு நைட்டு செயின்ட் லூ ஏரியால திருப்பியும் வான வேடிக்கை நிகழ்ச்சி ஒண்ணு நடக்குது. நீங்க அந்த இடத்துக்கு கண்டிப்பா வரணும். என் வீட்ல இருந்து அந்த வான வேடிக்கை பார்த்தா நல்லா அருமையா இருக்கும். ஒரு பார்ட்டியும் நடக்குது, எல்லாரும் வர போறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர போறாங்க அந்த பார்ட்டிக்கு. அதே சமயத்துல வான வேடிக்கையும் பார்க்க போறோம் நம்ம எல்லாருமே. நீங்க அதே சமயத்துல அங்க வந்தா பார்ட்டியும் அட்டன் பண்ண மாதிரியும் ஆச்சு, யாரு என்னைய டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்கள ஒரு நோட்டம் போட்ட மாதிரியும் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஹெர்குல் பைராட்ட நிக் பக்லி கூப்பிடுறாங்க. உங்க பாதுகாப்போ இப்போ எங்க கையில இருக்கு, நீங்க தைரியமா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. கண்டிப்பா வந்துருங்க மிஸ்டர் பைராட், உங்க ஃப்ரெண்ட் ஹாஸ்டிங் கூட்டிட்டு வந்துருங்க. டின்னர் 9 மணிக்கு, வான வேடிக்கை நைட்டு 11 மணிக்கு அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க நிக் பக்லி. கண்டிப்பா வரும் நிக் பக்லி அப்படின்னு சொல்லிட்டு பைராட்டும் நிக் பக்லிய வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ பைராட்டு தான் ரெடி ஆகி ஹாஸ்டிங்ஸ் தங்கி இருந்த ரூம போய் தட்டுறாரு. யாரு அப்படின்னு சொல்லி ஹாஸ்டிங்ஸ் கேட்கும் போது, நான் தான் பைராட், இன்னைக்கு நைட்டு நிக் வீட்டுல டின்னரா, நம்மள கூப்பிட்டுருக்காங்க, வான வேடிக்கை நிகழ்ச்சியும் நடக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஹாஸ்டிங்ஸ் அழைப்பா சொல்றாரு, என்ன மிஸ்டர் பைராட், இதுக்குதான் என்னை அவ்வளவு அவசரமா எழுப்புனீங்களா அப்படின்னு கேக்குறாரு. உடனே பைராட் சொல்றாரு,
அது மட்டும் இல்ல, இப்பதான் நிக் வந்து என்னோட ரூமை விட்டு கிளம்பி போனா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல வர்றதுக்குள்ளேயே ஹாஸ்டிங் இருந்துட்டு, ஐயோ மிஸ்டர் பைரட், உங்களை நான் வேற மாதிரி நினைச்சிருந்தேனே அப்படின்னோடனே பைரட் இருந்துட்டு சொல்றாரு, ஹாஸ்டிங் உன்னோட நினைப்பெல்லாம் இப்படிதான் இருக்குமா? நான் என்ன சொல்றவில்லைங்கிறது ஒரு கேளு. நீ இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே வேற ஆளா மாறிட்ட. நாம 2 பேரும் இப்ப கிளம்பி எக்ஸிட்டர் போறோம், அங்க மிஸ்டர் வைஸ சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்டிங் ரெடியாக சொல்றாரு. நானும் இப்பவே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டிங் வந்து ரெடியாகி 2 பேருமே வந்து எக்ஸிட்டர் போறாங்க. இந்த வைஸ்ங்கிறது யாருன்னா நிக் பக்லியோட கசின் அண்ட் எக்ஸிட்டர் இடத்துல வக்கீலா இருக்காரு. அந்த வைஸ பார்த்ததுக்கு அப்புறம் ஹெர்குல் பைரட், நான் இங்க ஒரு வீடு வாங்கலான்னு நினைக்கிறேன், அது கடற்கரை பக்கத்துலயும் செயின்ட்ங்கிற இடத்துக்கு பக்கத்துலயும் இருந்தா ரொம்ப வசதியா இருக்கும் அப்படின்னு அந்த வைஸ் கிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நான் வீட்டையும் பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கேன், நான் இந்த வீட்டை தான் வாங்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த வீட்டோட உரிமையாளர் பேரு நிக் பக்லி, அவர்கிட்டயும் பேசிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வைஸ் கிட்ட ஹெர்குல் பைரட் சொல்றாரு. அதுக்கு வைஸ் சொல்றாரு, ஓ ஊர் மக்களால அபாய வீடுன்னு சொல்றாங்களே ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து, அந்த வீட்டையா நீங்க வாங்கறதா இருக்கீங்க? அதுக்கு நிச்சயம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வைஸ் சொல்றாரு. அதத்தான் அவங்களும் நிக் பக்லியும் என்கிட்ட சொன்னாங்க, அதே மாதிரி உங்களை போய் பார்க்கவும் அவங்கதான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஹெர்குல் பைரட் சொல்றாரு. என்னுடைய கசினை பத்தி எனக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி வைஸ் சொன்னோடனே, யார் உங்களோட கசின்? அந்த வீட்டுல தனியா இருக்காங்களே அவரா உங்க கசின்? அப்படின்னா அந்த வீட்டை அவங்க விற்பதற்கு வாய்ப்பே இல்லையா அப்படிங்கிற மாதிரி எதுவும் தெரியாத மாதிரி வைஸ் கிட்ட ஹெர்குல் பைரட் விசாரிக்கிறாரு. ஹெர்குல் பைரட் வைஸ் கிட்ட சொல்றாரு, இல்ல நாங்க அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல ரேட் கொடுக்கலான் இருக்கோம், அந்த ரேட்டை எப்படியாவது வாங்கிடலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு வைஸ் கிட்ட சொல்லும் போது, இல்ல கண்டிப்பா நீங்க எந்த தொகை கொடுத்தாலும் வாங்க முடியாது, அந்த வீடு நீங்க எவ்வளவு தொகை கொடுத்து வாங்கினாலும் அதுக்கு 2 மடங்கா நீங்க செலவு செஞ்சு அந்த வீட்டை வந்து சரி செய்யணும். இப்போ பிரச்சனையே என்னோட கசின் தான், அந்த வீடு என்ன மாயம் செஞ்சதோ தெரியல, அவ அந்த வீட்டை விற்க கூடாதுன்னு பிடிவாதமா இருக்கா, அதை என்கிட்டயும் சொல்லிருக்கா, மறந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அந்த இடத்துல இருந்து கிளம்பி இவங்க ஊருக்கு வர்றதுக்கு ட்ரெயின் பிடிக்க போறாங்க. அடுத்தது என்ன பைரட் அப்படின்னு சொல்லி ஹாஸ்டிங் வந்து பைரட் கிட்ட கேட்கும் போது, தெரியல, ஒன்னும் புரியல அப்படின்னு பைரட் சொல்றாரு. உடனே ஹாஸ்டிங் சொல்றாரு, எனக்கு என்னமோ அந்த வைஸ் சொன்னது சரியான பதிலாவே படல, அந்த வீட்டை விக்கிறதுல அவருடைய கசின் விரும்ப மாட்டாருங்கிறதுக்கு இவர் ஏன் இவ்வளவு பாடுபடணும், இவர் ஏன் அந்த திருப்பி நம்ம கிட்ட சொல்லணும், எனக்கு என்னமோ சரியா படல அப்படின்னு ஹாஸ்டிங்ஸ் வந்து பைரட் கிட்ட சொல்றாரு. சரி, இதெல்லாம் வச்சு ஒன்னும் பெருசா ஒரு முடிவுக்கு வர முடியாது, எதையுமே நிரூபிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி ஹாஸ்டிங்ஸ் சொல்லும் போது, அது எனக்கும் தெரியும் ஹாஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைரட் சொல்றாரு. அன்னைக்கு நைட் நிக் பக்லி வீட்டுல நடக்க போற டின்னருக்கும் அண்ட் வான வேடிக்கைக்கும் அந்த சின்ன பார்ட்டிக்கும் நிக் பக்லியோட ஃப்ரெண்ட்ஸ் ஹெர்குல் பைரட் அண்ட் ஹாஸ்டிங், அப்புறம் நிக் பக்லியோட கசின் மேகி பக்லி எல்லாருமே கலந்துக்கிறாங்க. எல்லாருமே இப்போ நிக் பக்லி வீட்டுல இருக்காங்க. நிக் பக்லி எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிட்டு மேகி பக்லி தன்னோட கசின் மேகி பக்லிய வந்து ஹெர்குல் பைரட்டுக்கு அண்ட் ஹாஸ்டிங்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதே மாதிரி ஹெர்குல் பைரட்ட மேகி பக்லிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இந்த மாதிரி இந்த என்னோட மோசமான கொஞ்ச நாட்களாக எனக்கு பக்கபலமா இருந்தது இவங்க 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லி மேகி பக்லி கிட்ட ஹெர்குல் பைரட் அண்ட் ஹாஸ்டிங்க பத்தி நிக் பக்லி சொன்னோடனே நிக் பக்லியும் மேகி பக்லியும் சந்தோஷமா அவங்க 2 பேர்த்தையும் வெல்கம் பண்றா. இப்ப எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருங்க, பேசிட்டு இருங்க, நான் என்னோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு நிக் பக்லி தன்னோட ரூமுக்கு போறா. அதே சமயத்துல ஹெர்குல் பைரட் மேகி கிட்ட கேக்குறாரு, உங்க கசின் உங்ககிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாங்களா அப்படின்னு. ஆமா சொன்னா, ஆனா கொஞ்சம் எக்ஸாக்சரேட்டா சொல்றாளோன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி மேகி பக்லி சொல்றாங்க. இல்ல நிச்சயமா இல்ல அப்படின்னு சொல்லி ஹெர்குல் பைரட் சொன்னபோது, ஆமா அப்ப கண்டிப்பா நான் இங்க வந்தது வீண் போகலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேகி பக்லி சொல்றாங்க. எல்லாருமே அவங்க வீட்டை வந்து சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. நிக் பக்லி வந்து அந்த சமயத்துல மேல போய் கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சமயத்துல அவங்க ஒரு ஷால் போட்டிருக்காங்க மேல. அந்த ஷால் வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு. அத பார்த்தோடனே ஹெர்குல் பைரட் ஹாஸ்டிங் வந்து சொல்றாரு, இந்த ஷால் உங்களுக்கு கச்சிதமா இருக்கு மேடம், நல்ல அழகாவும் இருக்கு, நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு. உடனே நிக் பக்லி சொல்றாங்க, ஆமா ஒரு தடவை வெளியூர் போகும்போது நான் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. நீங்களே அழகா இருக்கீங்க, உங்களுக்கு
இது இந்த ஷால்ல போட்டோடனே நீங்க ரொம்ப அழகா தெரியுறீங்கன்னு ஹாஸ்டிங்ஸ் சொன்னோடனே, ஆமா நம்ம இப்போ வான வேடிக்கை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் வான வேடிக்கை பார்க்க போறோம். அந்த வான வேடிக்கை வந்து கடல் பக்கத்துலதான் தெரியும் நல்லா. அப்போ அங்க கொஞ்சம் குளிர் காத்து அடிக்கும் போது இந்த ஷால் வந்து போட்டிருந்தா நல்லா இருக்கும், அதனாலதான் இப்பவே போட்டுக்கிட்டேன் அப்படின்னு. அதே சமயத்துல டின்னர் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் பேசினது போது வாங்க சாப்பிட போலாம். நிக் பக்லி எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் டின்னர் சாப்பிடறதுக்கு உட்கார்ந்துருக்க சமயத்துல அந்த இடத்துல ஒரு மாதிரி ஏதோ ஏரோப்ளைன் போற மாதிரியோ இல்ல படகு போற அந்த மோட்டார் போட் போடுற மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது. அந்த சவுண்ட அவளுக்கு கேட்டவனே நிக் பக்லிக்கு ஒரு மாதிரி ஆகுது. இது கண்டிப்பா விமானமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ள சொல்லிக்கும் போது, இல்ல இது வந்து ஒரு மோட்டார் போட் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்றான். உடனே நிக் பக்லி சொல்றா, ஏன் விமானமா கூட இருக்கலாம், அந்த விமானம் ஓட்டுறவங்க விமானமே வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும், அந்த விமானத்தை ஓட்டுறவங்க அழகா இருப்பாங்க அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நிக் பக்லி சொல்றா. உடனே அவ ஃப்ரெண்டு ஜிம்ங்கிறவன் கேக்குறான், விமானம் ஓட்டுறவங்களா அழகா இருப்பாங்கன்னு நீ சொல்றியா, எப்படி இருப்பாங்க, சமீபத்துல இறந்து போனாரே ஒருத்தர் சேடாங்கிறவர் அவரை மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டவனே நிக் பக்லிக்கு கோபம் வந்துருச்சு. யார் சொன்னது அவர் இறந்து போயிட்டாருன்னு, அவர் காணாம தான் போயிருக்காரு அப்படின்னு கோபமா சொல்றான். உடனே ஜிம் சொல்றான், இல்ல அந்த சேடான் இறந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் அவர் இறந்து கூட போயிருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ரெண்டாவது அவரு ஒரு பொறுப்பில்லாத இளைஞனா தான் எனக்கு தெரியறாரு, அவர் அங்கிள் மாதிரியே. அவர் அங்கிள் கூட போன வாரம் தான் இறந்து போனாரு. தன்னோட சொத்து ஃபுல்லாத்தையும் இந்த சேடான்கிற ஒரு மேல எழுதி வச்சுட்டு இறந்து போனாரே. நீ கூட போன வருஷம் அவர் சந்திச்சு பேசியிருக்கிறியே, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த ஜிம்ங்கிற வந்து கேக்குறான் நிக் பக்லி கிட்ட. நிக் பக்லி இல்ல நான் அந்த சேடானோட அங்கிளை சந்திச்சு பேசினதே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. டோகேட்டுங்கிற ஹோட்டல்ல தான் நாங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசினோம், என் கூட மேகியும் இருந்தா அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் ஹெர்குல் பைராட்டும் ஹாஸ்டிங்ஸும் சாப்பிட்டுட்டே யோசிச்சுட்டே கேக்குறாங்க. அப்ப அங்க இருந்த நிக் பக்லியோட இன்னொரு ஃப்ரெண்டு ஃப்ரெடி ரைஸ் அவ சொல்றா, நீ கூட அவர் கூட விமானத்துல மைக்கேல் சேடான் கூட விமானத்துல கூட போயிட்டு வந்தியே, அவர் உன்னை சுத்தி காட்டினார்ல விமானத்துல உட்கார வச்சு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா எனக்கு அப்பல இருந்துதான் விமானத்துல போறது ரொம்ப பிடிச்சிருந்தது, விமானத்துல பறக்கிற மாதிரி போறது ஒரு அலாதியான சுகமா அப்பதான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னே ஹாஸ்டிங்ஸ் கேக்குறாரு, அந்த மைக்கேல் சேடான் எப்படி இருப்பாரு, பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு, அழகா இருப்பாரா அப்படின்னே ஆமா அப்படின்னு உடனே ரிப்ளை சொல்றா நிக் பக்லி. ஆனா அவர் எனக்கு ஏற்றவர் இல்ல அப்படின்னு சொல்றா. நிக் பக்லியோட ஃப்ரெண்ட் ஜிம் கேக்குறான் பைரட் கிட்ட, மிஸ்டர் பைரட் நீங்க விமானத்துல எல்லாம் பயணம் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அந்த பைரட் வந்து அதுக்கு ரிப்ளை பண்றதுக்குள்ளயும் இவன் நிக் பக்லி எந்திரிச்சு போயிடுறா. என்ன நினைச்சாலான்னு தெரியல, என்னோட ரூம்ல இருக்கிற போன் எனக்கு தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன், நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லி அந்த ஸ்பாட்ல இருந்து கிளம்பி போயிடுறா. அப்ப அந்த ஸ்பாட்ல வேற யாரா இருக்காங்கன்னா நிக் பக்லியோட கசினான மேகி, அவளோட ஃப்ரெண்ட்ஸான ஜிம், ஃப்ரெடி ரைஸ், அப்புறம் 2 பேர் ஹெர்குல் பைராட் அண்ட் ஹாஸ்டிங்ஸ். இவங்க எல்லாரும் அந்த டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஜிம் வந்து சொல்றான், அப்ப இறந்து போன சேடான் தான் அவங்க மாமாவோட சொத்து பூராத்துக்கும் வாரிசு போல, என்ன கொடுமை இது அப்படின்னு ஒரு மாதிரி சலிச்சுட்டே வந்து பேசிட்டு இருக்கும் போது அத வந்து நிக் பக்லி கேட்டுடுறான். அந்த கேட்ட நிமிஷத்துலயே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அழுகிற மாதிரி ஆயிடா. அத பார்த்தவனே இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சரி இன்னும் வான வேடிக்கை கொஞ்ச நேரத்துல தொடங்கிடும், நம்ம எல்லாருமே வந்து அந்த கடற்கரை இருக்கிற பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக் பக்லி தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டு அவ ஒரு ஷாலை போட்டுக்கிற அவ ட்ரெஸ் மேல அதோட அவ போறா. அதே சமயத்துல எல்லாருமே சரின்னு சொல்லி அந்த கடற்கரை பக்கமா போறாங்க வான வேடிக்கை பார்க்க. எல்லாருமே ஆஹா அற்புதம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹெர்குல் பைராட் அண்ட் ஹாஸ்டிங்ஸும் மேகி கிட்ட நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப மேகி வந்து பார்க்க நல்லா இருக்கு, ஆனா இங்க ரொம்ப பயங்கரமா குளிர்ந்து, நான் என்னோட ஷாலை எடுக்க வீட்டுக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போகிறதுக்கு ட்ரை பண்றா. அப்ப ஹாஸ்டிங்ஸ் வந்து அவளை போக வேண்டான்னு தடுக்கிறான் மேகி பக்லிய, நீங்க போகாதீங்க நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு. உடனே மேகி பக்லி அதை கேட்காம, இல்ல வேண்டாம் உங்களுக்கு இடம் தெரியாது, நான் போய் எடுத்துட்டு வரேன், எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு. அப்போ இவ கீழே இறங்கி போறா, அவ மாடியில இருந்து கீழே இறங்கி போறா. அதே சமயத்துல ஃப்ரெடி ரைஸ் சொல்றா, மேகி அப்படியே வரும்போது என்னுடைய ஷாலையும் கொண்டு வா, என்னோட ரூம்ல தான் இருக்கு அப்படின்னு. அந்த சமயத்துல வந்து இத கேட்ட நிக் பக்லி அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா, நிச்சயமா நீ பேசினது அவ காதலியே விழுந்திருக்காது, அவ போயாச்சு அப்படின்னு. அப்போ வந்து நிக் பக்லி சொல்றா, எனக்கும் வேற ஒரு ஷால் தேவைப்படுது, நான் இப்ப போட்டிருக்கிற ஷாலை வச்சுட்டு வேற ஷாலை எடுத்துட்டு வரேன், அப்படியே உன்னோட ஷாலையே எடுத்துட்டு வரேன் ஃப்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு
நிக் பக்லியும் கீழே இறங்கி போறான். இத பாத்துட்டு இருந்த ஹாஸ்டிங்ஸும் ஹெர்குல் பைராட்டும் என்ன சொல்றாங்க, இந்த வெடியில நல்லா தான் இருக்கு, ஆனா இது வெடிச்சா என்ன வெடிக்காட்டி என்ன, எனக்கு தூக்கம் வருது, நான் பேசாம ஹோட்டலுக்கே போலான்னு நினைக்கிறேன், நீ என்னோட வரையா ஹாஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்குல் பைராட் வந்து கீழே இறங்கி போலான்னு பாராரு. அப்போ அதே மாதிரி 2 பேரும் கீழே இறங்கி போகும்போது, இது ஒன்னும் பெருசா எனக்கு அவ்வளவா நல்லா இல்ல, இந்த வானவெட்டி எல்லாம் பாக்குறத, பேசாம ஹோட்டலுக்கு போய் நிம்மதியா தூங்கலாம் ஹாஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்குல் பைராட்டும் ஹாஸ்டிங்ஸும் போயிட்டு இருக்காங்க. நிக் பக்லியோட வீட்டு கிட்ட போறாங்க. அந்த ஸ்டெப்பு கிட்ட பார்த்தா யாரோ அப்படியே கவுந்தடிச்சு படுத்திருக்க மாதிரி, கை காலும் பரப்பிட்டு படுத்திருக்க மாதிரி தெரியுது ஒரு உருவம். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா 2 பேரும் ஓடுறாங்க. நான் ஏதோ நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதே நடந்துருச்சே, நான் எவ்வளவு பெரிய முட்டாள் அப்படின்னு கத்திக்கிட்டே ஹெர்குல் பைராட்டு ஓடுறாரு. ஹாஸ்டிங்ஸ் வந்து இதுல நம்ம தவறு என்ன இருக்கு, ஒன்னும் பதறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுந்தடிச்சிருக்கிற உடம்பு கிட்ட போறாங்க. அந்த உடம்பு மேல ஒரு ஷால் இருக்கு. அந்த ஷால் என்னன்னா நிக் பக்லி போட்டிருந்த ஷால். அதே சமயத்துல நிக் பக்லி வந்து அவங்க வீட்டுக்குள்ள இருந்து அவங்க ஃப்ரெண்டுக்கும் ஒரு ஷால் எடுத்துட்டு அவங்க வேற ஒரு ஓவர் கோட்டை போட்டுட்டு வெளியில வராங்க, ஸ்டெப்ஸ் சரிங் வராங்க. 3 பேருமே வந்து அந்த கவுந்தச்சிருக்க படுத்திருக்கிறது யாருன்னு பாக்கும்போது அது வந்து மேகி பக்லி. நிக் பக்லியோட கசின், அவளோட காவலுக்கு வந்த மேகி பக்லியே யாரோ சுட்டுட்டாங்க. அவ அப்படியே ரத்த கரையோட கவுந்தடிச்சு படுத்திருக்கா. இத பார்த்த 3 பேர்த்துக்கும், ஹெர்குல் பைராட், ஹாஸ்டிங் அண்ட் நிக் பக்லி, வீட்டுக்குள்ள இருந்து வந்த நிக் பக்லிக்கும் 3 பேர்த்துக்குமே பயங்கர ஷாக். 3 பேருமே அவளோட உடம்பு கிட்ட போய் அதிர்ச்சியாகி உட்கார்றாங்க. நிக் பக்லி வந்து மேகி பக்லிய பார்த்து பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. மேகி ஏதாவது பேசி எந்திரு அப்படின்னு ஹெர்குல் பைராட் அவளை சமாதானப்படுத்துறாரு. இல்ல மேடம், இதுக்கு மேல எந்த பிரயோஜனமும் இல்ல, அவங்க இறந்துட்டாங்க. ஆனா ஒண்ணு கண்டிப்பா தெரியுது, உங்களுக்கு தான் கொலகாரம் குறி வச்சிருக்கான், ஆனா இந்த ஷால் தான் வந்து உங்களை காப்பாத்திருக்கு, அதுக்கு பதிலா இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு. இதுக்கு இப்படியெல்லாம் அதிர்ச்சி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா பேசாம நானே இறந்துருக்கலாமேன்னு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்க இருக்கிற ஹாஸ்டிங் கிட்ட ஹெர்குல் பைராட் சொல்றாரு, ஹாஸ்டிங் இந்த கொலைய பத்தி போலீஸ்க்கு தகவல் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமா சேர்ந்து வீட்டுக்குள்ள போறாங்க. நிக் பக்லிய 2 பேரும் சமாதானப்படுத்திட்டே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள உட்கார வச்சுட்டு ஹாஸ்டிங், மேடமா பத்திரமா பாத்துக்கோ, நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கையில ஒரு சின்னதா டார்ச் எடுத்துட்டு ஹெர்குல் பைராட் வீட்டை விட்டு வெளியில வந்து கொலகாரனோட தடயம் ஏதாவது இருக்காங்கிற மாதிரி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னதான் ஆள் மாதிரி கொலை பண்ணாலும் கொலகாரம் ஏதோ சாதிச்சுட்டானே அப்படிங்கிற மாதிரி ஹெர்குல் பைராட் மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே டார்ச்ல அவனோட தடயம் ஏதாவது இருக்கான்னு வெளியில சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இதே சமயத்துல வீட்டுக்குள்ள நிக் பக்லியும் ஹாஸ்டிங்கும் இருக்காங்க. அவங்களோட வீட்டு சர்வெண்ட் மெய்டு எல்லன் வந்து பயங்கரமா ஷாக் ஆகி, என்னாச்சு மேடம், என்னாச்சு சார்னு 2 பேர்த்துக்கிட்டையும் கேக்குறாங்க. உடனே எல்லன் கிட்ட ஹாஸ்டிங் சொல்றாரு, இங்க வந்திருந்தாங்க இல்லையா நிக் பக்லி மேடத்தோட கசின் மேகி பக்லி, அவங்கள யாரோ கொலை பண்ணிட்டாங்க, இப்ப மேகி அவங்க இறந்துட்டாங்க, நிக் பக்லி வந்து ரொம்ப ஷாக்ல இருக்காங்க அப்படின்னோடனே பயங்கரமா அவங்க சர்வெண்ட் மெய்டு எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. ஐயோ என்ன சொல்றீங்க, இது எப்படி நடந்தது அப்படின்னா, ஆமா இப்பதான் நடந்தது, ஒரே துப்பாக்கியெல்லாம் அதுவும் ஒரே குண்ல ஷூட் பண்ணிட்டான். சரி, நீ இப்போ இப்படியே கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு, உங்க மேடம் பயங்கர ஷாக்ல இருக்காங்க, ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வா, நானும் அதுக்குள்ளேயும் இன்ஸ்பெக்டருக்கும் டாக்டருக்கும் தகவல் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சொல்ல போறாரு. வீட்டுல போன் எடுத்து சொல்ல போறாரு. அதுக்குள்ளேயும் சர்வெண்ட் மெய்டு எல்லன் வந்து, இதை கொஞ்சம் குடிங்க மேடம், இப்போ நீங்க கொஞ்சம் சமாதானமாகுங்க அப்படின்னு அவளோட சர்வெண்ட் மெய்டு நிக் பக்லிய சமாதானப்படுத்துறாங்க. இதே சமயத்துல வீட்டுக்கு வெளியில ஹெர்குல் பைராட் தான் கையில இருக்கிற டார்ச்சை வச்சு ஏதாவது தடயம் இருக்குமா, ஏதாவது விட்டுட்டு போயிருக்கானு சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அதே சமயத்துல இன்ஸ்பெக்டரும் ஒரு டாக்டரும் வந்துட்டாங்க. ஹெர்குல் பைராட் அவங்கள வரவேற்று வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. மேடம், டாக்டரும் போலீஸ் ஆபீசர்ஸும் உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு எல்லன் வந்து நிக் பக்லி கிட்ட சொல்றா. நிக் பக்லி இப்போ வந்து நிக் பக்லி அவங்களெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதும் போது, ஆமா இப்பதான் ஹெர்குல் பைராட்டும் இந்த மாதிரி விஷயத்த எங்ககிட்ட சொன்னாரு, அதே மாதிரி உங்க மேல இது வரைக்கும் நடத்தப்பட்ட கொலை முயற்சியை பத்தியும் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஆபீசர் வந்து சொல்றாரு. இப்போ லைட்டா சின்ன விசாரணை மாதிரி ஆரம்பிக்கிறாரு வந்திருந்த இன்ஸ்பெக்டர். எனக்கு ஒரு விஷயம் புரியல மேடம், உங்களோட ஷால் எப்படி
மேகி பக்லி கிட்ட வந்தது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் லைட்டா விசாரிக்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க நடந்த விஷயத்த. இன்ஸ்பெக்டர் சார், நான் என்னோட ஃப்ரெண்டு ஃப்ரெடி ரைஸ்க்கு ஒரு ஷாலையும் எனக்கு மேல போட்டுக்கிறதுக்கு ஓவர் கோட்டையும் எடுக்கிறதுக்கோசரம் நான் என் வீட்டுக்கு போனேன். வானவேடிக்கையை பார்த்துட்டு இருக்கும்போது பாதியில என் வீட்டுக்குள்ள நான் போனேன். அதே சமயத்துல மேகி பக்லி தனக்கு ஒரு ஷால் வேணுங்கிறதுக்கோசரம் வீட்டுக்குள்ள வந்திருக்கா, அது எனக்கு தெரியாது. நான் ஆல்ரெடி போட்டிருந்த அந்த ஆர்ட் ஒர்க் பண்ண ஷாலை ஹால்ல இருக்கிற சோஃபா மேல வச்சுட்டு நான் என் ரூமுக்கு போயிட்டேன். பின்னாடியே வந்த மேகி பக்லி தனக்கு ஒரு ஷால் வேணும்னு அவளோட ஷால்ல தேடி இருக்கா. ஆனா அவளோட ஷால் இல்லைங்கிறதுனால சரி ஹால்ல என்னோட ஷால் இருக்கேன்னு சொல்லிட்டு அதை மேல போத்திட்டு வீட்டை விட்டு வானவேடிக்கையை பார்க்க கிளம்பி போயிருக்கா. இதே சமயத்துல கொலகார நான் தான் வீட்டை விட்டு வெளியில வரேன்னு நினைச்சிட்டு எனக்கு குறி வச்சதுல அவ இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டே வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட நிக் பக்லி சொல்றா. உடனே இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, மேடம் உங்களுக்கு துப்பாக்கி வெடிச்ச சத்தம் எதுவுமே உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு கேக்குறாரு நிக் பக்லி கிட்ட. அவங்க கேக்குறாங்க திருப்பி, சார் இந்த மாதிரி வானவேடிக்கை நடக்கும்போது அந்த சத்தத்துல உங்களுக்கு வேற ஏதாவது சத்தம் கேட்குமா அப்படிங்கிற மாதிரி நிக் பக்லி கேக்குறாங்க. சரிதான், உங்களுக்கு யார் மேதையாவது சந்தேகம் இருக்கான்னு இந்த இன்ஸ்பெக்டர் ஆபீசர் கேக்குறாரு. நான் யாருன்னு சந்தேகப்படுவது மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிக் பக்லி வருத்தத்தோட சொல்றாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் ஆபீசர் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறாரு. இப்படியெல்லாம் பார்த்தா கொலகாரம் வந்து ஒரு நார்மலான மனுஷன் மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டாரு. பேசாம என்னையும் கொண்டுட்டு போக சொல்லுங்க அவனை அப்படிங்கிற மாதிரி நிக் பக்லி ரொம்ப டிப்ரெஸ்டா சோர்ந்து போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்துல அந்த டாக்டர் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, அங்க இருக்கிற டாக்டர் வந்து, மிஸ் நிக் பக்லி, இப்போ நான் வந்து இந்த டிடெக்டிவ் ஆபீசர்கிட்டயும் இன்ஸ்பெக்டர் கிட்டயும் பேசிட்டேன். உங்களுக்கு இந்த இடம் வந்து இப்போதைக்கு பாதுகாப்பானதா இடம் இல்ல. என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு பேசாம வந்துருங்க, கொஞ்சம் நிம்மதியா ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கிற போது, ஓகே டாக்டர் நீங்க சொல்றதே நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே சொல்றாங்க. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து நான் நிக் பக்லியை பார்க்கணும்னு வீட்டுக்குள்ள வராரு. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து தடுக்கிறாங்க. யாரு அப்படின்னு கேட்கும்போது நிக் பக்லி இருந்துட்டு, அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவரை உள்ள விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ யார் வந்ததுன்னா, அந்த ஆரம்பத்துல வந்து ஒரு கப்பல் கமாண்டர் சேலஞ்சர்னு ஒருத்தர் வந்தார் இல்லையா, ஜார்ஜ் சேலஞ்சர், அந்த கப்பல் கமாண்டர் தான் வந்து அவளை பார்க்க வந்திருக்காங்க. 2 பேர் பேசிக்கிறாங்க. நீ இப்ப எப்படி இருக்க, நீ இறந்து போயிட்டதா எனக்கு தகவல் வந்தது, உன்னோட மனநிலை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க 2 பேரும் நடந்த விஷயத்த பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. ஹாஸ்டிங்ஸும் பாயராட்டும் அவங்க ஹோட்டல்ல உட்காந்து காலையில டிஃபன் காஃபி குடிச்சிட்டே பேசுறாங்க. என்ன பாயராட், நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு ஹாஸ்டிங் கேட்கும்போது, இல்ல இந்த கொலை வந்து நடந்தது அதோட பத்தின யோசனைகள் என்ன தூங்கவே விடல, எப்படி என்னால நிம்மதியா தூங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பாயராட் வந்து பதில் சொல்றாரு. நிச்சயமா நம்ம வந்து இந்த கொலையெல்லாம் நடக்கிறத தடுக்க தானே வந்திருக்கோம் அப்படின்னா, இல்ல அந்த கொலைகாரனோட வேலை வந்து இன்னும் முடியல, இத நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவனுக்கு இன்னொரு கொலையும் பண்ணுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஹாஸ்டிங் கிட்ட ஹெர்குல் பைராட் சொல்றாரு. இப்போ நான் வந்து இவ்வளோ நாள் கொலை நடக்காம தடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், என்னோட குறி மிஸ் ஆயிடுச்சு, இப்போ திருப்பி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கொலைகாரனை தேடி அலைய வேண்டியதா இருக்கு அப்படின்னு. அப்போ கண்டிப்பா அவன் நிக் பக்லிக்கு நெருங்கினதா இருக்கணும், கண்டிப்பா அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்டிங்கும் பேசிக்கிறாங்க. ஆமா, ஆனாலும் நிக் பக்லி கிட்ட திருப்பி ஏதோ ஒரு இது இருக்கு, குற்றம் இருக்கு, லைட்டா அவங்க நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறாங்க. அவங்க இது நாள் வரைக்கும் தன் பக்கத்துலதான் கொலகாரனா இருக்காங்கிறத வந்து அவங்க கவனிக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வருது எனக்கு அப்படின்னு. எப்படி பைராட், நேத்து நடந்த விஷயத்த பார்த்தா நேத்து அங்க இருக்கிறவங்கள நீங்க யாருன்னு சந்தேகப்பட முடியும், யாருதான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு நீங்க சந்தேகப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்டிங் கேட்கும்போது, ஏன் முடியாது அப்படின்னு ஹெர்குல் பைராட் சொல்றாரு. எல்லா அவ்வளோ உடனே ஹாஸ்டிங் சொல்றாரு, அங்கதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அங்கதானே இருந்தாங்க நேத்து அப்படின்னு சொன்னோடனே, கண்டிப்பா எல்லாருமே இருந்தாங்களா அப்படிங்கறது திருப்பி எனக்கு ஒரு சந்தேகமா வருது, அதனாலதான் எனக்கு இப்போ வேற யாரோ அவங்களுக்கு நெருங்கினவங்க தான், அங்க வராம இருந்தவங்க தான் நிக் பக்லிக்கு திருப்பி குறி வச்சிருக்கணும்னு ஹெர்குல் பைராட்டுக்கும் ஹாஸ்டிங்க்கும் இப்போ பயங்கரமா சந்தேகம் வந்துருச்சு. எனி அதர் இன்ஃபர்மேஷன் ஹாஸ்டிங்ஸ் சொல்லிட்டு ஹெர்குல் பைராட் நியூஸ் பேப்பர் புரட்டிட்டு இருக்காரு. ஆமா, அந்த சாட்டான்கிறவனோட டெட் பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்களாம், அது நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு, அதை பாருங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்டிங் வந்து ஹெர்குல் பைராட் கிட்ட அந்த நியூஸ் பேப்பரை படிக்க சொல்றாரு.
அதே சமயத்துல இவங்க நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கிற அதே சமயத்துல நிக் பக்லியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரெடி ரைஸ் வந்து அங்க வந்து நிக்கிறாங்க. இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு ஒரே ஆச்சரியம். இவங்க எப்படி இங்க வந்தாங்க, எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு தெரியலையேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அவங்களே வந்து நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெடி ரைஸை வந்து முன் வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும், எங்களுக்கு நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க இந்த விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி ஹெர்குல் பைலாட் அந்த ஃப்ரெடி ரைஸ் கிட்டே கேட்குறாங்க. உங்களுக்கும் தெரியும் சார், எங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஜிம் லாசஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர்னு உங்களுக்கே தெரியும். அவரும் நானும் லவ் பண்ணுறோம். இது மற்றவங்களாம் சொல்கிறத விட நானே உங்ககிட்ட வந்து சொல்லிடலான்னு இப்போ வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹெர்குல் பைலாட் கிட்ட வந்து அந்த ஃப்ரெடி ரைஸ் சொல்கிறாங்க. ஓகே, நல்லா லவ் பண்ணுங்க, உங்களோட லவ் உங்களோட உரிமை, நான் ஏன் மூக்க நுழைக்க போகிறேன் அதில் அப்படின்னு சொல்லி ஹெர்குல் பைலாட் சந்தேகத்தோட கேட்குறாரு. இல்லை, ஜிம்மு என்னதான் இந்த ஊரை சேர்ந்தவராக இருந்தாலும் அவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் இதை ரகசியமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்கு வெளியில் அடிக்கடி நானும் ஜிம் லாசஸும் சந்திச்சுக்குவோம். அதைத்தான் நான் இங்கே சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெடி ரைஸ் தானாகவே முன் வந்து இந்த விஷயத்த ஹெர்குல் பைலாட்ட சொல்லிட்டு, சரி நான் இப்போ நிக் பக்லியை பார்க்கறதுக்கு அவங்க தங்கியிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த ஃப்ரெடி ரைஸ் போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஹெர்குல் பைலாட் தானும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்புறாரு. உடனே ஹாஸ்டிங்ஸ் கேட்குறாரு, ஆனால் அங்கே தான் யாரையுமே அவங்க பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லையே அப்படின்னு சொல்லி ஹாஸ்டிங்ஸ் சொல்லும் போது, யாரையும் அலோவ் பண்ணுறது இல்லைங்கிறது உண்மைதான், ஆனால் நம்ம 2 பேர்த்தையும் கண்டிப்பாக அவங்க அலோவ் பண்ணியே தான் ஆகணும், நம்மளை தடுக்க முடியாது அவங்களால அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஹெர்குல் பைலாட்டும் ஹாஸ்டிங்ஸும் போயிடுறாங்க. இப்போ ஹெர்குல் பைலாட்டும் ஹாஸ்டிங்ஸும் நிக் பக்லி கிட்ட அந்த ஹாஸ்பிட்டலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிக் பக்லி சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் வந்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்படி தனியாக யாரும் பேசுறதுக்கு இல்லாமல் ரொம்ப இங்கே வெறுப்பாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹாஸ்டிங்ஸ் சொல்கிறாரு, தனியாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் இப்போ உயிரோடு இருக்கீங்களே அதை நினச்சி சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னமோ உண்மைதான் நிக் பக்லி சொல்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கோசரம் உயிர் தியாகம் பண்ண உங்களோட கசின் மேகி பக்லியும் சேட்டான் அவரையும் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு சேட்டானை பற்றி இப்போ என்கிட்ட பேசுறீங்க, அவரை பற்றி நான் என்ன நினைக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னோடனே ஒரு நியூஸ் பேப்பர் கையோடு கொண்டு வந்துருந்துருக்கார் இல்லையா, அந்த நியூஸ் பேப்பரை கொடுக்குறாரு. என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை, இதை பாருங்க, விஷயம் இல்லாமல் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று நைட்டு டின்னர் நடந்தது இல்லையா உங்கள் வீட்டில், அப்போ நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அதுவும் அந்த ஃப்ளைட்டை பற்றி பேசும்போதும் அதை ஓட்டுறவங்க பற்றி பேசும்போதும் நீங்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியான மாதிரி இருந்தீங்க. ஆனால் பாதியில் எந்திரிச்சும் போயிட்டீங்க சோகத்தோட. அதாவது சேட்டானை பற்றி பேசும்போதும் சோகத்தோட எந்திரிச்சும் போயிட்டீங்க. அதை பார்க்கும்போதும் இந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற நியூஸை பற்றி பார்க்கும்போதும் உங்களோட பெயர் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்போ புரிஞ்சுது எனக்கு, நீங்க ஏன் இவ்வளோ மன அழுத்தத்தோட வாழவே விருப்பமே இல்லாத மாதிரி இருந்திருக்கீங்கன்னு புரிஞ்சுது. இதெல்லாம் லவ்வர்ஸ் பண்ற விஷயங்கள். ஸோ நீங்களும் சேட்டானும் லவ் பண்ணிருக்கீங்கன்னு தோணுது. ஆனா உங்களுக்கு சேட்டான் ஏதோ பெரிய காயத்தை கொடுத்துட்டு போயிருக்காருன்னு தோணுது. இப்போ சேட்டானோட சொத்துக்கள் யாரோட போட்டியும் இல்லாம அவரோட மாமா அவர் பேர்ல எழுதின சொத்துக்கள் பூரா உங்களுக்கு தான் வந்து சேரப்போகுது, சரியா அப்படிங்கிற மாதிரி ஹெர்குல் பைலாட் வந்து கேட்குறாரு நிக் பக்லி கிட்ட. உடனே நிக் பக்லி வந்து இனி மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை, நானே எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க. ஆமா, நானும் மைக்கேல் சேட்டானும் ரொம்ப லவ் பண்ணோம். அவரோட அங்கிளுக்கு பயந்துட்டு நாங்க யாருக்குமே தெரியாம நிச்சயம் செஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க அங்கிள் இறந்து போனதுனால கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம். ஆனா இப்படி சேட்டான் இறந்து போவார்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இந்த மாதிரி கொடுமை எந்த பொண்ணுக்குமே நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட பேசுறாங்க. ஆமா மேடம், வாழ்க்கைங்கிறது அப்படித்தான், நம்ம எதிர்பார்க்கறது நடக்காது, எதிர்பாராதது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க ஹெர்குல் பைலாட். எப்படி மேடம் உங்களுக்கு மைக்கேல் சேட்டான் இறந்தது முன்னமே தெரியுமா, அதனாலதான் நேற்று சோகமா இருந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஹாஸ்டிங்கு. உடனே நிக் பக்லி சொல்றாங்க, ஆமா, நேத்து மதியம்தான் வந்து எனக்கு ஒரு டெலிகிராம் வந்தது, அதுலதான் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு. ஓ, அப்படி தெரிஞ்சும் தெரியாதது மாதிரிதான் இருந்தீங்க நேத்து அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நானும் எவ்வளவோ கட்டுப்படுத்திக்கணும்னு நினைச்சேன், ஆனா முடியல, அதனாலதான் நேத்து டின்னர்ல இருந்து பாதியில சோகத்தோட எந்திரிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நிக் பக்லி சொல்றாங்க. ஓகே, இதுல இருந்து ஒரு விஷயம் என்னன்னு தெரியுதுன்னா, இந்த மைக்கேல் சேட்டான் உங்களை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணல அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ அவரோட சொத்து ஃபுல்லா உங்களுக்கு தான் வரப்போகுது தானே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அவரோட உயிலும் அப்படிதான் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நிக் பக்லி சொன்னோடனே, ஓ அப்படியா, இந்த விஷயம் யாராருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹெர்குல் பைராட் கேக்குறாரு. என்னுடைய வக்கீலான மிஸ்டர் சார்லஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிக் பக்லி சொல்லும் போது, ஓ சார்லஸ்ங்கிறது யாரு, அந்த வயசுங்கிறவரா, அப்போ உங்க ஃப்ரெண்டு ஃப்ரெடி ரைஸ்க்கு தெரியுமா அப்படின்றதுக்கு, எங்களுக்குள்ள நிச்சயதார்த்தம் ஆனது கூட அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த உயிலை நாங்க பாக்கலாமா மிஸ் நிக் பக்லின்னு சொல்லி ஹெர்குல் பைராட் கேட்கும்போது, நிச்சயமா நீங்க என்னோட வீட்டுல பாக்கலாம், அது என்னோட மற்ற லெட்டர்ஸோட சேர்த்து இருக்கு, ஆனா அது எங்க வச்சேன் நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிக் பக்லி சொல்றாங்க. அப்போ எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க மேடம், உங்க வீட்டுல போய் தேடி பாக்குறோம் நாங்க 2 பேரும் சொல்லிட்டு பைராட்டும் ஹாஸ்டிங்ஸும் நிக் பக்லியோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அதே சமயத்துல அவங்க வீட்டுல அந்த சர்வன்ட் மெய்டு எல்லன் இருக்காங்க. ஹலோ எல்லன், நாங்க 2 பேரும் எதுக்கு வந்திருக்கோம்னா அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த எல்லன் சொல்றாரு, நீங்க 2 பேரும் உள்ள வரலாம், மேடம் எனக்கு முன்னாடியே டெலிபோன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்றாங்க. இப்ப ஹெர்குல் பைராட்டும் ஹாஸ்டிங்ஸும் நிக் பக்லியோட வீட்டுல தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நிக் பக்லிக்கு தனியா ஒரு ஆபீஸ் ரூம் இருக்கு போல, அங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆரம்பிக்கிறாங்க. என்ன இது இப்படி ஒரு நிறைய லெட்டர்ஸ் ரெசிப்ட்ஸ் தான் இருக்கு, தேவையில்லாத குப்பை தான் நிறைய இருக்கு போல, இது என்னது தனியா எதுவுமே இல்ல, ஒரு ரகசிய லாக்கர் கூட இருக்கு இல்ல, அதுல வச்சாவது தேடி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கலைச்சு போட்டு தேடி பாக்குறாங்க. சரி, இந்த லெட்டர்ஸ் தனியா ரெசிப்ட்ஸ் தனியா தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்தா இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியா இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு 2 பேரும் புலம்பிட்டே தேடுறாங்க. அப்போ ஹாஸ்டிங் கையில ஒரு லெட்டர் கிடைக்குது. அது என்ன லெட்டர் அப்படின்னா, நிக் பக்லி தன்னோட ஃப்ரெண்டான ஃப்ரெடி ரைஸ்க்கு எழுதின ஒரு லெட்டர். அது அதுல ஒரு அறிவுரை மாதிரி எழுதியிருக்காங்க. அது ஃப்ரெடி ரைஸ் ஒரு போதைக்கு அடிமையானவங்கிற மாதிரி காட்டி கொடுக்குது. ஐயோ கடவுளே, ஃப்ரெடி ரைஸ் போதைக்கு அடிமையானவ போல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டிங் ஹெர்குல் பைராட் கிட்ட சொல்றாரு. வேற ஏதாவது கிடைக்குதா ஹாஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது, சார் நம்ம ஏன் மேடமோட வார்ட்ரோப்ல தேடி பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்டிங் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீ என்ன சொல்ற ஹாஸ்டிங்ஸ் அப்படின்னு ஹெர்குல் பைராட் கோபப்படுறாரு. இல்ல, பெண்களோட ரகசியம் ஃபுல்லா அவங்களோட வார்ட்ரோப்குள்ளேயும் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு உயிலை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓ, இது இந்த மாதிரி விஷயம் சொன்னதுனால இப்ப நான் உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்குல் பைராட் விடுறாரு. அவங்களுக்கு கிடைச்சது உயில் கிடையாது, சில லெட்டர்ஸ். அது யாருன்னா மைக்கேல் சேட்டான் கிட்டே இருந்து நிக் பக்லிக்கு வந்த லெட்டர்ஸ், ஃபுல்லா லவ் லெட்டர்ஸா இருக்கு. அதுல நம்ம அங்கிள் நம்ம 2 பேர்த்தையும் லவ் பண்றது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, தைரியமா இரு, நம்ம 2 பேரும் கண்டிப்பா சேருவோம், இந்த சூழ்நிலையில இருந்து மீண்டு வருவோங்கிற மாதிரி லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு மைக்கேல் சேட்டான். திருப்பியும் ஏப்ரல் 18ங்கிற ஒரு டேட் போட்ட ஒரு லெட்டர் இருக்கு. அதுல நான் கண்டிப்பா முடிவெடுத்துட்டேன், நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது, நான் ஒரு பயணம் போறேன், அந்த பயணம் வெற்றியோட முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேர்த்தையும் யாராலையும் பிரிக்க முடியாது, என் அங்கிள் நினைச்சாலும் பிரிக்க முடியாதுங்கிற மாதிரி லவ் லெட்டர் எழுதியிருக்காங்க. மைக்கேல் ஹாஸ்டிங்கை பார்த்து ஹெர்குல் பைராட் சொல்றது, இது உயில் இல்ல, இது நல்லா லவ் சொட்ட எழுதினா லவ் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னொரு லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டர் என்னன்னா, நான் இப்ப போற டிராவல் ரொம்ப ஆபத்து நிறைஞ்சதா இருக்கு, எனக்கு எதுவும் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன், அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் உயில் ஒண்ணு எழுதியிருக்கேன், அந்த உயில்ல உனக்கு தபால் மூலமா அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கிடைக்குது. ஹாஸ்டிங் இந்த லெட்டர் படிச்சுட்டு இருக்கும் போதே ஹெர்குல் பைராட் சொல்ற, ஹாஸ்டிங் அதுக்கு பின்னாடியே ஒரு பேப்பர் இருக்கு பாரு, அது என்னன்னு பாருன்னு கேட்கும்போது ஹாஸ்டிங் துள்ளி குதிக்கிறாரு. ஆமா, இதுதான் நம்ம தேடி வந்த உயில், இதுதான் தேடி வந்த உயில் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்குல் பைராட்டும் ஹாஸ்டிங் சேர்ந்து படிக்கிறாங்க. ஆனா ஹெர்குல் பைராட்டுக்கு இப்ப ஒரு சந்தேகம் கிடைக்குது. அப்ப பிரச்சனையே என்னன்னா, நம்ம 2 பேரும் படிச்ச மாதிரியே வேற யார் வேணாலும் இந்த லெட்டரையும் இந்த உயிலையும் சேர்த்து படிச்சிருக்கலாமே, அப்போ நம்ம 2 பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி வேற யாருக்கோ தெரிஞ்சிருக்கு, சேட்டான் இறந்து போன விஷயத்தை பத்தியும் இப்படி எழுதியிருக்கிற உயில் பத்தியும், யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்குல் பைராட்டும் ஹாஸ்டிங்கும் மண்டையை போட்டு யோசிச்சு உலட்டிக்கிறாங்க. அப்போ நான் பிடிச்சிட்டேன்னு ஹெர்குல் பைராட் சொல்றாரு. யாருன்னு ஹாஸ்டிங் கேட்கும்போது, வேற யாரா இருக்கும், நிக் பக்லியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மிஸ்ஸஸ் ஃப்ரெடி ரைஸா தான் இருக்கும், அவங்கதான் நிக்குக்கு குறி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் சந்தேகப்படுறாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு ஹாஸ்டிங் கேட்கும்போது, ஆமா, நிக்கே ஒரு உயில் எழுதியிருக்காங்களே, அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, ரைஸுக்கு இந்த வீடு கிடைக்காது,
தங்கியிருக்கிற வீடு கிடைக்காது, ஆனா வீட்டை தவிர மத்த எல்லாமே கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இப்ப வரப்போற சொத்து கூட அவருக்கு தானே சேரும், சரியா அப்படிங்கிற மாதிரி ஹெர்குல் பைராட் சந்தேகப்படுறாரு. ஆமா பைராட், நீங்க சொல்ற மாதிரி மிஸ்ஸஸ் ஃப்ரெடி ரைஸ் தான் அந்த குற்றவாளியா கூட இருக்கும். ஏன்னா நிக் இறந்து போனா திருப்பி அந்த சொத்து ஃபுல்லா அவங்களுக்கு தானே கிடைக்கும். ஆனாலும் எனக்கு பயங்கர சந்தேகம் திருப்பி வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னபோது, என்ன ஹாஸ்டிங் சந்தேகம்னா, இல்ல ஒரு போதைக்கு அடிமையான ஒரு லேடிக்கு இவ்வளவு யோசனை எப்படி வருங்கிறது தான் என் சந்தேகம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கண்டிப்பா மிஸ்ஸஸ் ஃப்ரெடி ரைஸ் தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா ஹெர்குல் பைராட் அவங்க மேல சந்தேகப்படுறாங்க. நிக் பக்லியோட வீட்ல இருந்து ஹெர்குல் பைராட் ஹாஸ்டிங்ஸும் இந்த லெட்டரையும் உயிலையும் படிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஹோட்டலுக்கு கிளம்பி போறாங்க. போற வழியில ஹாஸ்டிங்ஸ் சொல்றாரு, நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. இன்னைக்கு மேகி பக்லியோட பேரண்ட்ஸ் இந்த ஊருக்கு வராங்க, அவளோட சடலத்தை வாங்கிட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டிங்ஸ் சொல்றாரு. ஹெர்குல் பைராட், பாவம் அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்க வேண்டாம், பேசாம நாம 2 பேரும் போய் அவங்க பேரண்ட்ஸை வரவேற்று மீட் பண்ணி பேசுவோம், நிக் பக்லியோ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்குல் பைராட்டும் ஹாஸ்டிங்ஸும் மேகி பக்லியோட பேரண்ட்ஸை மீட் பண்றதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. 4 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. மேகி பக்லியோட அம்மா அப்பாவும் இந்த ஹெர்குல் பைராட் அண்ட் ஹாஸ்டிங்ஸும் 4 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. மேகி பக்லியோட அம்மா அழுதுகிட்டே பேசுறாங்க ஹெர்குல் பைராட் கிட்ட. ஹெர்குல் பைராட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு, இந்த மாதிரி நாங்க 2 பேரும் டிடெக்டிவ்ஸ், இந்த கேஸ்ல போலீஸ் கமிஷனருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. மேகி பக்லியோட அம்மா அழுதுகிட்டே பேசுறாங்க, என் பொண்ணுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்க வேண்டாம், அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவ கடைசியா எனக்கு எழுதின லெட்டரை படிச்சு தான் நான் நிம்மதி அடைஞ்சுக்கிறேன், அவளை நினைச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, என்ன லெட்டர்னு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்குல் பைராட் லெட்டரை கேக்குறாரு. அவங்க அம்மாவும் லெட்டரை கொடுக்குறாங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குன்னா, நான் இங்க நல்லபடியா சேர்ந்துட்டேன், எனக்கு பயணம் ரொம்ப இனிமையா இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லாம நான் இங்க சேர்ந்துட்டேன். இங்க வந்ததுல இருந்து நிக் பக்லி தான் பயங்கர படபடப்பாவும் ஒரு மாதிரி பதட்டாமாவும் இருந்துட்டே இருக்கா, எதனாலன்னு தெரியல, நான் என்ன விஷயங்கிறத மேற்கொண்டு விளக்கி எழுதுறேன். இப்ப ஹெர்குல் பைராட்டுக்கு சந்தேகம் வருது, அப்படின்னா மேகி உங்க வீட்ல இருந்து சீக்கிரமே கிளம்பிட்டாளா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நிக் தான் சீக்கிரமா வர சொல்லி அவளுக்கு டெலிகிராம் அனுப்புனது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா மேகிக்கு அங்க போறதுக்கான பிளான் இருந்திருக்கு போல அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்கும்போது, ஆமா அப்படி ஒரு பிளான் இருந்தது, ஆனா நிக் பக்லி ஏன் அவ்வளவு சீக்கிரமா அவளை வர சொல்லி டெலிகிராம் பண்ணான்னு தெரியலங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹெர்குல் பைராட் சொல்றாரு, இல்ல நிக் பக்லி கிட்ட நான் தான் மேகி பக்லிக்கு நீங்க டெலிகிராம் கொடுங்க, இந்த மாதிரி உங்களுக்கு காவலுக்கு வர சொன்னாங்கன்னு ஐடியா கொடுத்ததே நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்றாரு. ஹெர்குல் பைராட்டுக்கு இந்த கேஸ் எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், அந்த வீட்டுல தான் ஏதோ பெரிய ரகசியம் இருக்கு, அந்த வீட்டுக்கிட்டயே ஏதோ கொலகாரம் இருக்காங்கிறதுனால அவர் ஒரு பிளான் போடுறாரு. அதுக்கு ஹாஸ்டிங்கும் உதவி செய்யறாரு. என்ன பிளான் போடுறாருன்னா, நிக் பக்லி இறந்துட்டா, அவளுக்கு யாரோ ஹாஸ்பிட்டல்ல நேத்து நைட்டு விஷம் வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அவர் யாருக்கு போன் பண்றாருன்னா, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஃப்ரெடி ரைஸ்க்கு போன் பண்றாரு. ஃப்ரெடி ரைஸ் இத கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிறா, இல்ல இது கண்டிப்பா உண்மையா இருக்காது, கேட்கவே கஷ்டமா இருக்கு, சரி இது என்ன பண்றது, நம்ம கையில எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி, சரி நான் என் மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே பைராட் சொல்றாரு, நான் அவரோட கசினான வயசுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஃப்ரெடி ரைஸ் தன்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் போன் பண்ணி, இந்த மாதிரி நிக்கு இறந்துட்டா, அவளோட ஃபுட்ல யாரோ நேற்று நைட்டு விஷம் வச்சுட்டாங்க, அவ இறந்துட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறா. இப்போ ஹாஸ்டிங்க்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு, நீங்க ஏதோ பிளான் பண்றீங்கன்னு தெரியுது, ஆனா எதனால அப்படி பண்றீங்கன்னு தெரியல அப்படின்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, உடனே நம்ம எதிர்பார்க்கிற பதில் கிடைக்கணும்னு அவசரப்படுறது தப்பு, இப்பதான் எலிக்கு பொறி வச்சிருக்கோம், தானா எலி அதுல சிக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தன்னோட பிளான சொல்றாரு. இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோ கொலை பண்ணினது அப்படின்னு சந்தேகப்படுறதுக்கு கூட நம்மளுக்கு நிறைய ஆள் கிடையாது. நம்ம சந்தேகப்படுற லிஸ்ட்ல நிக் பக்லியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான ஃப்ரெடி ரைஸ், ஜிம், சார்லஸ் அண்ட் ஜார்ஜ் மட்டும்தான் இருக்காங்க. ஃப்ரெடி ரைஸ்ன்னு பார்த்தா அவளுக்கு இவங்க நிக் பக்லி இறந்து போனதுக்கு அப்புறம் மொத்த சொத்து அவங்களுக்கு தான் கிடைக்கும், ஆனா அது அவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறது. சார்லஸ் சொன்னா சார்லஸுக்கு தான் அந்த உயில்ல என்ன எழுதிருக்குன்னு அது மொத்தமா தெரியும். சார்லஸ்னா வைஸ் சான்சலரா இருக்கிறவன், வக்கீல்.
அப்புறம் ஜார்ஜுக்கும் அதே மாதிரி நிக்கோட லவ்வரா இருக்கிற ஜார்ஜுக்கும் அதே இதுதான், பெரிய லாபமும் கிடையாது. அப்போ கண்டிப்பா அந்த வீட்டுலதான் ஏதோ ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டுதான் ஹெர்குல் பைராட் இந்த பிளான போடுறாரு. இவங்க பிளான் போட்டுட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற சமயத்துல ஜன்னல் கிட்ட ஏதோ ஒரு பெரிய உருவம் வந்து பயமுறுத்துற மாதிரி வர்றத ஹாஸ்டிங் பாத்துடுறாரு. ஹாஸ்டிங் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. பைராட் அங்க பாருங்க, அங்க யாரோ நம்மள வேவு பார்க்க வந்திருக்காங்க, யாருன்னு பாருங்க யாரும் பாருங்கன்னே 2 பேரும் எந்திரிச்சு பக்கத்துல நின்னு அவங்க ஜன்னல் கிட்ட போய் நின்னு பாக்குறாங்க. அதுக்குள்ள அந்த உருவம் மறைஞ்சிருது. யாரு அப்படின்னு விடு நம்ம பெருசா எந்த ரகசியத்தையும் நம்ம பேசல, ஒன்னும் ஆயிருக்காது, நீ கவலை விடு. இப்போ எல்லாத்தையும் நிக் பக்லியோட வீட்டுல வந்து சேர்ற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாம் தகவல் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பைராட் வந்து ஹாஸ்டிங்க ஆர்டர் போடுறாரு. அப்போ அன்னைக்கு சாயந்தரம் நிக் பக்லியோட வீட்டுல ஹெர்குல் பைராட், ஹாஸ்டிங்ஸ், வீட்டோட வேலைக்காரியான எல்லன், அப்புறம் அவரோட ஹஸ்பண்ட், அப்புறம் ஜிம், ஃப்ரெண்ட்ஸான ஜிம், ஃப்ரெடி ரைஸ், அப்புறம் நிக் பக்லியோட தற்போது லவ் இன்ட்ரெஸ்டான அந்த ஜார்ஜ், அப்புறம் வக்கீல் ஜிம், நிக் பக்லியோட வக்கீலான அப்புறம் வைஸ் சான்சலரா இருக்க அந்த சார்லஸ், எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹெர்குல் பைராட் ஆரம்பிக்கிறாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ நான் உங்களை எல்லாத்தையும் இங்க எதுக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு தான். முதல்ல ஆரம்பிக்க போறது மிஸ்டர் சார்லஸ். அவர் தான் வந்து நிக் பக்லியோட கசின் அண்ட் வக்கீல், எல்லாமே அவர் ஆரம்பிப்பாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அவரு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், என்னோட கசினான நிக் பக்லியை யாரோ விஷம் வச்சு கொலை பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க போஸ்ட்மார்ட்டம், அவங்களோட உடம்புக்கு போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல நான் வக்கீல்ங்கிற முறையில இப்போ அந்த மிஸ்டர் சேட்டான், மைக்கேல் சேட்டானோட உயிரை நான் வந்து இப்ப படிக்க போறேன், அவளோட வக்கீல்ங்கிற முறையில நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு. மைக்கேல் சேட்டான் ஆகிய நான் சுய நினைவுடன் இங்கே தெரிவிப்பது என்னவென்றால், என்னுடைய இறப்பிற்கு பின்பு என்னுடைய ஆஸ்தி அனைத்தும் மேக்டெல்லா பக்லியை சேரும் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு துப்பாக்கியிலேருந்து குண்டு தெரிக்கிற சவுண்டு வந்து கேக்குது. யாரோ வந்து யாரையோ ஷூட் பண்ணிடுறாங்க. எல்லாரும் சீக்கிரம் கீழே குனிங்கன்னு அந்த டைனிங் டேபிள் கீழே குடியும் போது பார்த்தா அந்த துப்பாக்கி ஷாட் வந்து யார் மேல பட்டிருக்குன்னா மிஸ்ஸஸ் ஃப்ரெடி ரைஸ் மேல பட்டிருக்கு. உடனே ஹாஸ்டிங், ஹெர்குல் பைராட், அந்த கமாண்டர் எல்லாருமே அவசரமா வெளியில ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒரு வயசானவர் கீழே விழுந்து கிடக்குறாரு. அதாவது யாருன்னு பார்த்தா ஹெர்குல் பைராட் அண்ட் ஹாஸ்டிங்ஸ் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு உருவம் வந்து பயமுறுத்துச்சே, அந்த உருவம். அவர் வந்து கேக்குறாரு, அவள் இறந்துட்டாளான்னு. யாருன்னு கேட்கும் போது பார்த்தா என்னோட மனைவி ஃப்ரெடி ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. தட் மீன்ஸ் ஃப்ரெடி ரைஸோட முன்னாள் கணவன் ஒருத்தன் குடிகாரன், அவன் வந்து ஃப்ரெடி ரைஸ சுட்டிருக்கான். அவனும் செத்து கிடக்கான். ஒரு மாதிரி வாயில ரத்தம் வழிய அங்க படுத்திருக்கான். அப்ப பார்த்தா ஃப்ரெடி ரைஸ் வந்து பக்கத்துல வந்து பாக்குறான். ஆமா, இவன் வந்து என்னோட குடிகார கணவன் தான். இவன் வந்து குடிப்பழக்கத்துக்கு ஆனாலும் அடிமையாகினது மட்டுமல்லாம என்னையும் அடிமையாக்கி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினவன். இவனை வந்து நான் வந்து விட்டு பிரிஞ்சிருக்கேன் இப்போ. ஆனா பிரிஞ்சது போயிட்டேன்னு விடாம என்னை அன்னிலேருந்து தொடர்ந்து பின்னாடி வந்து தொந்தரவு செஞ்சிட்டு இருக்கான். இவனுக்கு இதே வேலை, இவனுக்கு பைத்தியம் முத்திருச்சு. ஒருவேளை மேகி பக்லிய கொன்னது இவனா கூட இருக்கலாம் அப்படின்னு சந்தேகத்தோட அவ வந்து பேசிட்டு இருக்கா. அப்படி பேசிட்டு இருக்கிற சமயத்துல அங்கிருந்து நிக் பக்லி அங்கேருந்து நான் வந்துட்டேன், நான் பயப்பட தேவையின்மேல எனக்கு பயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல இருந்து வந்துட்டாங்க. அப்ப எல்லாத்துக்குமே அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியமாகுது. இவங்க சாகல போல, இவங்க இங்கதான் மறைஞ்சிருந்திருக்காங்க போலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வேலைக்காரையை முதற்கொண்டு, மேடம் இன்னைக்கு நீங்க இங்க இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஹெர்குல் பைராட் எல்லாரும் அமைதியா இந்த இடத்துல முதல்ல உட்காருங்க, நான் எல்லாத்தையும் விளக்குறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே நான் என்னோட சந்தேக லிஸ்ட்ல ஒரு எக்ஸ் நபரை வந்து சேர்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு ஹெர்குல் பைராட் ஆரம்பிக்கிறாரு. உடனே மிஸ்ஸஸ் ஃப்ரெடி ரைஸ் சொல்றாங்க, என்னோட இந்த ஹஸ்பண்ட தானே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது, இல்ல மிஸ் ஃப்ரெடி ரைஸ், வேற ஒரு நபரை, அந்த எக்ஸ் நபர் வந்து யாருன்னா மேகி பக்லிய கொன்னவங்க அப்படின்னு. யாருன்னு எல்லாரும் சந்தேகமா பார்க்கும்போது, நான் இன்னைக்கு மத்தியானம் இந்த வீட்டுல ஒளிஞ்சிட்டு இருந்தேன்,
அப்போ படிக்கு அடியில இருந்து ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு இந்த வீட்ல. அங்கேருந்து ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து ஒரு துப்பாக்கிய வச்சிருந்தாரு. அந்த துப்பாக்கிய நல்லா தொடச்சிட்டு உங்களோட மிஸ்ஸஸ் ஃப்ரெடி ரைஸோட கோட்டுக்குள்ள போட்டுட்டாங்க அப்படின்னு ஃப்ரெடி ரைஸ் அதிர்ச்சியாவும் போய் தன்னோட வார்ட்ரோப்ல இருக்கிற கோட்டை போய் செக் பண்றா. பார்த்தா ஒரு துப்பாக்கி கிடக்கு. ஐயோ ஆமா அப்படிங்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பார்த்தா ஹெர்குல் பைராட் சொல்றது, இதெல்லாம் செஞ்சது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இருக்காங்களே மிஸ் நிக் பக்லி, இவங்க தான் செஞ்சது அப்படிங்கிற மாதிரி போட்டு உடைச்சிடுறாரு. அப்போ நிக் பக்லிக்கு கோவம் வருது. என்னது நானா? இது என்ன புதுக்கதையா இருக்கு? நீங்க சொல்றதெல்லாம் பொய்ங்கிற மாதிரி கோபத்தோட சண்டைக்கு வராங்க. இதனால எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது ஹெர்குல் பைராட் சொல்றாரு, எல்லாமே சொத்துக்காகத்தான், மிஸ்டர் மைக்கேல் சேட்டனோட சொத்து அபகரிக்கத்தான் நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு அதிர்ச்சியாவும் சொல்றாங்க. என்னது, நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, சேட்டானுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு அப்படின்னு. இல்ல மிஸ் நிக், அமைதியா இருங்க. உண்மையில் சேட்டானுக்கும் உங்க கசின் மேகிக்கும் தான் நிச்சயம் நடந்தது, அதுவும் ரகசியமா. அந்த ரகசியம் தெரிஞ்ச ஒரே ஒரு நபர் நீங்கள் மட்டும்தான். உங்களோட பெயரும் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு நிக் பக்லின் மட்டும்தான் தெரியும். ஆனா உங்களோட உண்மையான பெயர் மேக்டெல்லா. அதே மாதிரி உங்க கசினோட உண்மையான பெயரும் மேக்டெல்லா தான். அது சுருங்கி மேகி ஆயிடுச்சு. சோ உங்களோட கசினான மேகி பக்லிக்கும் உங்களுக்கும் வயசு மட்டும் ஒரே வயசு கிடையாது, பேரும் ஒரே பெயர் தான், மேக்டெல்லா. சோ சேட்டான் காணாமல் போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி கிடைச்ச உடனே நீங்க இந்த மோசமான திட்டத்தை செயல்படுத்தலான்னு சொல்லி பிளே ஆடி இருக்கீங்க. உங்களுக்கு நீங்களே பல விபத்துகளை செஞ்சுக்கிட்டு ஒரு பிளே டிராமா போட்டிருக்கீங்க. அதுல யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி என்னையும் உங்களோட பிளேல ஈடுபடுத்திட்டு எல்லா திட்டத்தையும் எல்லா லெவல்ஸையும் ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி என்னையும் ஹாஸ்டிங்ஸையும் வந்து லெட்டரை தேடுற மாதிரி தேட வச்சு அதுல பல லெட்டர்ஸை நீங்களே எழுதி உங்களோட அலமாரியில வச்சிருந்திருக்கீங்க. இதற்கிடையில வாய்ப்பு கிடைச்சப்போ உங்க கசினை நீங்களே தீர்த்து கட்டிட்டு இன்னைக்கு அந்த பழிய உங்களோட உயிர் தோழியான மிஸ்ஸஸ் ஃப்ரெடி ரைஸ் மேல போட பாத்தீங்க. சோ இன்ஸ்பெக்டர்ஸ், நீங்க மிஸ் நிக் பக்லியை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு போலான்னு சொல்லி ஹெர்குல் பைராட் முடிக்கிறாரு. உண்மையில அபாயம் இந்த வீட்டுல கிடையாது, இந்த வீட்டுல இருக்கிற உன்னாலதான் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பார்க்க நிக் பக்லியை அங்க இருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க.